இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, இப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. சொல்லுங்க. உம் நாமம் வாழ்க, உம் சித்தம் நிறைவேறுக. சொல்லலாமா? எங்கள் வாழ்வில் உம் ராஜ்யம், உம் சித்தம் நிறைவேறுக. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆராதனை ஆராதனை. சொல்லலாமா? நல்ல கைகளை உயர்த்தி. ஆராதனை என் நண்பர். சொல்லலாம் இன்னொரு முறை. என் நண்பர் இயேசுவுக்கே வழிகாட்டும் தீபம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே. துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் நிலத்தால் அனல் மூட்டும் ஐயா. அபிஷேகம். நீங்க பாடுங்க சத்தமா. அன்பால் நிலத்தால் அனல் மூட்டும் ஐயா. சொல்லுங்க. ஆராதனை. கைகளை உயர்த்தி ஆராதனை. பரலோகமே நீங்க பாடுறது கேட்டுக்கிட்டு இருக்கு. சத்தமா சொல்லாமா? ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. ஒரு ஷரபலலி கரபலலி கரோரு ஷரபலல். உம்முடைய நாமம் எங்கள் மத்தியில் மகிமைப்படுத்துக்காக நான் நன்றி சொல்றேன். ஆராதிக்கிற ஒருத்தரையும் உங்கள் கண்கள் நோக்கமாக இருக்கிறதுக்காக நான் நன்றி சொல்றேன். நாங்கள் நீதிமானாக இங்கே வந்து உங்க பாடுறோம் ஏசப்பா. உங்களை பத்தி நாங்கள் இங்கே நீதிமானா பாடுறோம் ஏசப்பா. விசுவாசிகளாக பாடுறோம் ஏசப்பா. விசுவாசத்தை பாடுகிறோம் ஏசப்பா. உம்மது வார்த்தையை நாங்கள் பாடுகிறோம் ஏசப்பா. நீர் எங்களுக்காக நீ செய்ய வேண்டிய விஷயத்தை நீ செய்யறதுக்காக நன்றி ஏசப்பா. எங்கள் கண்கள் அதை பார்க்க போகிறதுக்காக நன்றி ஏசப்பா. பரிசுத்த ஆவியை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த ஆராதனை ஃபுல்லா கண்ட்ரோல் எடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. வந்த ஒருவர் மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஏசப்பா. அவர்கள் இடம் கொண்டு பெருகு மட்டும் நீர் அவரை ஆசீர்வதிக்க போறதுக்காக நான் நன்றி சொல்றேன் ஏசப்பா. நன்றி ஏசப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் இன்னைக்கு உங்கள்கிட்ட தனிப்பட்ட விதத்துல வெளிப்பட போகிறார்? ஹல்லேலூயா. How many of you believe that? Amen. So கர்த்தர் நம்ம கிட்ட தனியா வெளிப்பட போகிறார்னா ஏதோ நம்மள்ட்ட முக்கியமா ஏதோ சொல்ல போறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றதை எப்படி நம்ம வாங்கிக்கணும் அப்படின்றத மட்டும் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். ஆனால் திருப்பி திருப்பி எனக்கு சொல்லவும் எனக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. பிகாஸ் நம்ம பேர்ல இட்ஸ் கால்ட் ரிவைவல் பிரேசிங் சென்டர். ஹல்லேலூயா. எழுப்புதல் துதியின் மையம். ஹல்லேலூயா. ஸோ இங்கே துதி நடக்கிறதுக்கு there should not be any disturbance. ஓகே. ஸோ நம்ம அவரை துதிக்க வந்திருக்கிறோம், நம்ம அவரை பாட வந்திருக்கிறோம். ஸோ தட் ஷுட் பி அவர் ஒன்லி கான்சியஸ். நம்ம அது மட்டும் தான் நம்ம மைண்டில் இருக்கணும். ஸோ அதை விட்டுட்டு வேற என்ன சிந்தனை இருக்கோ அது எல்லாத்தையும் தள்ளி வச்சிருங்க. என்ன பெரிய பாரம் இருக்கோ அதெல்லாம் நவுத்தி வச்சிருங்க. we are here to praise God together. ஒன்று. ரெண்டாவது விஷயம், God loves a cheerful heart. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மகிழ்ச்சியா இருக்க இருதயத்தை தான் தேவனுக்கு பிடிக்கும். ஹல்லேலூயா. இங்க வந்து இப்படியே ஸ்டிஃப் பண்ணி உட்கார்ந்து இருப்பீங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம்.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தான் கஷ்டம். கையை தட்டாமல் உட்காந்துருந்தீங்கன்னா யாருக்கு கஷ்டம்? உங்களுக்கு தான் கஷ்டம். கையை தூக்காமல் இருந்தீங்கன்னா யாருக்கு கஷ்டம்? உங்களுக்கு தான் கஷ்டம். ஏன்னா கையை தூக்கல, கையை தட்டல அப்படின்னா பைபிளே சரியா படிக்கலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே கை தூக்குனப்ப என்ன ஆச்சு எல்லாருக்கும் தெரியும். யூதா முன்னாடி நீங்க ஏன் நிக்க வச்சாங்கன்றது தெரியும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு திருப்பி இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. we are here to worship God. David danced undignified ன்னு போட்டிருக்கு, undignified போட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா தான் யாருன்றதே மறந்துட்டு அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஒரு ராஜா அப்படி பண்ண முடியும்னா நீங்களும் நானும் we are just a common man. பக்கத்துல சொல்லுங்க, you are a common man. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு சாதாரண மனுஷன், ஆனால் தேவனால பவர் பட்ட பண்ண சாதாரண மனுஷன். ஹல்லேலூயா. தேவனால பவர் பட்ட சாதாரண மனுஷன் தேவனுக்காக ஆடலாமா ஆடக்கூடாதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ என் கூட சேர்ந்து ஐ வாண்ட் யூ டு சிங் தி சாங் வித் ஜாய்ஃபுல் ஹார்ட். அதாவது நீங்கள் ஒரு மகிழ்ச்சியுள்ள இருதயத்தோடு நான் பாடணும்னு நான் விரும்புகிறேன். இந்த பாட போகிற ஃபஸ்ட்டு பாட்டுமே இருதயத்துக்கு ஏற்ற பாடல் தான். கூடாதது ஒன்றும் இல்லையே, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. இது ஒரு பழைய பாடல் தான். இந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா தேவன் செஞ்ச அற்புதங்களை பத்தி ஒரு டிஃப்ரெண்ட் அற்புதங்களை பத்தி இந்த பாட்டு பாட போகுது. ஸோ அவர் செஞ்ச அற்புதத்தை பத்தி இன்னைக்கு நான் பாடுறேன். எதுக்கு நான் பாடணும் அப்படின்னா, அவர் எப்படி அற்புதம் செய்யறதுக்காகவே வந்தாரோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையில் அற்புதங்களால நிரப்புறதுக்கு நீங்க விசுவாசி இந்த பாடலை பாடணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்லிக்கிறேன், சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன் அப்படின்னா the joy of the Lord is my strength. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளோட பலன் எங்க இருந்து வருது? கர்த்தர்ட்ட இருந்து வருது. கர்த்தர்ட்ட இருந்து வர பலன் மித்தவங்களை பலப்படுத்தணும். ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து மற்றவங்க ஐயோ இங்க என்னடா இப்படி கைதுட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ உற்சாகமா எங்களோட சேர்ந்து சொல்லலாம், கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. சொல்லலாமா இன்னொரு முறை? கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால். சொல்லுங்க, ஹல்லேலூயா. பகல பார்த்து சொல்லுங்க, மனுஷனால கூடாதது தேவனால கூடும். தேவன் நான் நினைச்சதை எனக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், வேலைக்காரன் சொஸ்தமானான். ஹல்லேலூயா. திருப்பி நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த வரிகளை பாட போறோம். டீலச்சுக்கோ 2 3 4. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது. சொல்லாம சத்தமா? மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுஸ்தமானானே. சொல்லலாமா? ஓ, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுஸ்தமானானே. சொல்லுங்க, சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுஸ்தமானானே, சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுஸ்தமானானே. இன்னொரு சொல்லாமா? ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் உற்சாகமா சொல்லாமா? ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுத்தமானானே. சுத்தமாகு என்று
சொன்னாரே. குஷ்டரோகி சுஸ்தமானானே, சுத்தமாகி என்று சொன்னாரே. குஷ்டரோகி சுஸ்தமானானே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் 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 கூடுமே. கடல் மீது நடந்தாரே, கடும் புயல் அதனாரே. கடல் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதனாரே. சொல்லுங்க. பாடையை தொட்டாரே, வாலிபன் எழுந்தானே. பாடையை தொட்டாரே, வாலிபன் எழுந்தானே. ஓ, கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுஸ்தமானானே. சொல்லலாமா? ஓ, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுத்தமானானே. சொல்லு, சுத்தமாகு. சுத்தமாக என்று சொன்னாரே. ஒரு க்ஷணமா. குஷ்டரோகி சுஸ்தமானானே. ஓ, சுத்தமாகு என்று சொன்னாரே. சொல்லுங்க. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வேனே. சொல்லுங்க. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வானே. ஓ, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் 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 கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. கைகளை தட்டி. கூடாதது ஒன்றுமில்லையே. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, ஓ, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவனால எல்லாமே கூடும்? ஹல்லேலூயா. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், வார்த்தையை பேசி அவர் என்ன வேணும்னு விசுவாசிச்சாரோ அது நடந்தது. ஹல்லேலூயா. இருட்டு இருந்துச்சு, இருட்டு இல்லையான்னு கேட்டா இருட்டு இருந்துச்சு. இருட்டு இருந்தது உண்மைதான். ஹல்லேலூயா. வேதம் அப்படித்தான் போதிக்கிறது. ஆனால் தேவன் சொல்றார், வெளிச்சம் உண்டாக கடவுள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை பேசதாங்க இங்க ஆளுங்க வேணும். எல்லாரும் எந்திரிச்சு நிப்போமா? We are going to sing the same song. ஹல்லேலூயா. விசுவாசத்துடன் பாட போறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க மனுஷரால் கூடாதது தேவனால கூடும்? அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும். அவர் வந்து தொடணும்ட்டுலாம் அவசியம் இல்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், வேலைக்காரன் பிழைத்து கொண்டான். ஹல்லேலூயா. சுத்தமாவே என்று சொன்னாங்க. யாரு சுத்தமானா? குஷ்டரோகி சுத்தமானா. ஆமென். என் கூட சேர்ந்து உற்சாகம் இதே பாடல பாடலாமா? 1 2 3 4. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன். சொல்லலாமா? ஓ, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுத்தமானானே. சுத்த
சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. சொல்லலாமா? சொல்லுங்க. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால். கைகளை வெட்டி சொல்லலாமா? கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது. ஆஹாஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹாஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹாஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சொல்லுங்க. இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் எஜமானர், சாவை வென்றவர் என் மனவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன். அந்த புதையல் யார் என்றால், ஓ இயேசுதான் என் இரட்சகர். சொல்லுங்க. இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சொல்லுங்க. சர்வ வல்லவர் உற்சாகமாய் சாவை வென்றவர் ஜீவனானார். சர்வ வல்லவர் எஜமானர், சாவை வென்றவர் என் மனவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. ஏன்னா என் பாவம் எல்லாம் அவர் போக்கிவிட்டார். என் பாவம் பாதி போயிடுச்சுனாலே என்னோட பயங்கள் போயிடும். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் எதிலிருந்து வருகிறது என்றால் உங்கள் பயத்திலிருந்து. தேவன் இன்னைக்கு உங்க ஆழத்தில், உள்ளத்தின் ஆழத்தில் இறங்கி இருதயத்தில் இருக்க எல்லா பயமும் கலக்கத்தையும் எடுத்து போட்டுக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம் உற்சாகமாக. 1 2 3. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். இன்னொரு சொல்லலாமா? பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் சொந்தமான, சாவை வென்றவர் ஜீவனானார். சர்வ வல்லவர் சாவை வென்றவர் என் மனவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். ஒரு கூட்ட மக்கள் பரலோகம் போறதுதான் அஜெண்டானே இருக்காங்க. ஆனா நம்ம விசுவாசிக்கிறோம், நம்ம பேர் ஆல்ரெடி பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு. என் வாழ்வின் நோக்கம் எதுக்காக இருக்கீங்க? பரலோகம் போகணும் இல்ல, ஆண்டவர் நாமத்தை இங்கே கொண்டு வருது. ஹல்லேலூயா. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. சொல்லுங்க. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர்
விசுவாசிக்கிறீங்க நீங்க பாடினது அனைத்தும் உண்மை அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நல்லவர் என்று? ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். ஹல்லேலூயா. இந்த சிச்சுவேஷன், அதாவது நம்ம இப்போ கரெக்ட் இந்த காலத்துக்கும் இந்த பாடலுக்கும் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருக்குன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் சொல்கிறீங்க இளைப்பாறுதலே இல்லாமல் ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்குன்ட்டு? யாரும் சொல்லையா அப்படி? எத்தனை பேருக்கு இங்கே போர் நடக்கிறது தெரியும்? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இங்கே வந்து கேஸ் தட்டுப்பாடு இருக்கிறது தெரியும்? எத்தனை பேருக்கு இங்கே வந்து, ஏன்னா இதெல்லாம் உண்மையிலே இருக்குது உலகத்தில். நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக அப்படி இல்லைன்னு தான் இல்லாமல் இருக்கிறது போகிறது இல்லை. இங்கேருந்து வெளியே போனால் நம்ம அதான் வீட்டில் எல்பிஜி இருக்கா, வீட்டில் வண்டியில் பெட்ரோல் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் எந்த மாதிரி வார்த்தைகளை பேசணும்னா, இங்கே ரெஸ்ட் வரும், இங்கே இளைப்பாறுதல் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இந்த ஸ்டான்ஸால பார்த்தீங்கன்னா யுத்தங்களும் ஓயும், ஈட்டிகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும் இருக்கு. இது எல்லாம் நம்ம பேசணும். ஹல்லேலூயா. நம்மளும் நியூஸோட சேர்ந்து உலகம் அழிஞ்சிருமா, எல்லாம் முடிஞ்சிருமா, அடுத்ததுக்கு இது வந்துருமா அது வந்துருமான்னு இருக்கக்கூடாது. இந்த இடத்துல நீங்க ஜீவனை பேசணும். ஹல்லேலூயா. தேவனுக்கு வார் சித்தம் இல்லை. ஹல்லேலூயா. தேவனுக்கு போர்கள் சித்தம் இல்லை. தேவனுடைய இருதயம் இதுக்கு எதுக்குமே டுவர்ட்ஸ் இல்லை, இதுக்கு எல்லாம் அகெயின்ஸ்டாக தான் இருக்குது. ஆனால் அவரோட வார்த்தையை பேசக்கூடிய வல்லமை உங்களிடம் இருக்குது. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் ஏதாவது சிச்சுவேஷனாக இருக்கட்டும், இல்லை அது ஒரு நாட்டுக்கே அந்த சிச்சுவேஷனாக இருக்கட்டும், ஒரே ஒரு விஷயம் தான், உங்கள் நாவுனால நீங்கள் அதை அறிக்கையிட போகிறீங்க, அது அப்படியே நடக்க போகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு வார்த்தையை பேச போகல, நம்ம தேவனுடைய ஜீவ வார்த்தையை பேச போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உற்சாகமா ஹல்லேலூயா. என்னை சுற்றிலும் இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். யுத்தங்களும் ஓயும், ஈட்டிகளில் முறியும், ரதங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். ஏசேக்கு முடியும், சித்னாவு முடியும், ரகபோத் எனக்காக உருவாகும். ஹல்லேலூயா. எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. ஹல்லேலூயா. உற்சாகமா என் கூட சேர்ந்து பாடலாமா? சொல்லுங்க. யுத்தங்களும் யுத்தங்களும் ஓயும், ஈட்டிகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். ஏசேக்கு முடியும், சித்னாவும் முடியும், ரகபோத் எனக்காக துவங்கப்படும். யுத்தங்களும் ஓயும், ஈட்டிகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். ஏசேக்கு முடியும், சித்னாவும் ரகபோத் எனக்காக துவங்கப்படும். எதிர்ப்பவர் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. எதிர்ப்பவர் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேறும்.
இருக்கும் என்றால் அது பிளக்கப்படும். யோர்தான் நதியாக இருந்தாலும் அது பிளக்கப்படும். எரிகோ கோட்டைகள் தகர்க்கப்படும். ஹல்லேலூயா. செங்கடல்கள் திறக்கும், கண்மலைகள் பிளக்கும், எரிகோக்கள் எனக்காக தகர்க்கப்படும். கட்டுகளும் உடையும், கற்பங்களும் உயிர்க்கும், கண்ணீர்கள் களிப்பாக மாற்றப்படும். செங்கடல்கள் திறக்கும், கண்மலையும் இழக்கும், எரிகோக்கள் எனக்காக தகர்க்கப்படும். கட்டுகளும் உடையும், கற்பங்களும் உயிர்க்கும், கண்ணீர்கள் களிப்பாக மாற்றப்படும். தகுதியே இல்லையான சொல்வோர் இன்னும் தரமான உயர்வுகள் எனக்கு அளித்தீர். தகுதியே இல்லையான சொல்வோர் இன்னும் தரமான உயர்வுகள் எனக்கு அளித்தீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவனே. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவனே. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். சூழ்நிலைகள் மாறும், என் தலையும் நிமிரும் என்று சொல்லி பாட போகிறோம். பகைத்தோரின் கண் முன்னே உயர்வு வரும். ஹல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகள் உடைக்கப்படும். சீர்வாழ்வு, எனக்கு நன்றாக ஒரு சீர்வாழ்வு ஆண்டவர் மாற்றி தருகிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறும், என் தலையும் நிமிரும், பகைத்தோரின் கண் முன்னே உயர்வு வரும். சிறைச்சாலை திறக்கும், சீர்வாழ்வு பிறக்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். சூழ்நிலைகள் மாறும், என் தலையும் நிமிரும், பகைத்தோரின் கண் முன்னே உயர்வு வரும். சிறைச்சாலை திறக்கும், சீர்வாழ்வு பிறக்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். விடை காண கேள்விக்கு பதில்கள் வரும், தினம் தடையில்லா நன்மைகள் தேடி வரும். விடை காண கேள்விக்கு பதில்கள் வரும், தினம் தடையில்லா நன்மைகள் தேடி வரும். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும். கைகளை எழுதி சொல்லலாமா? இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிக்கும், உம் வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றுவே. ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிக்கும், உம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவே. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். ஷரபலலி பலலி கரபரிபல் ஒரு ஷரபலலி கரபர. எங்கெங்க சேதங்கள் இருக்கிறதே சார், அங்க உங்க நாமத்தை வைக்கிறேன் சார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தில் வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஒரு ஷரபல் அலி அங்கரோ.
நாங்கள் அந்த பூரண சமாதானத்தை இந்த பூமிக்கே நாங்கள் போடுகிறோம் ஏசப்பா. இந்த இடத்துல நாங்கள் ஜீவனை பேசுகிறோம், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஜீவனை பேசுகிறோம், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஜீவனை பேசுகிறோம். எங்களை பூரண சமாதானத்தில் நீங்கள் காத்துக்கொள்வேன் என்று எழுதியிருக்கிறீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா, விசுவாசிக்கிறோம். ஒரு பாலா ஷெரபாலி கரபாரி கரோரு ஷெரபா, நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது எங்களுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. என் பெலனாகிய கிறிஸ்து எனக்கு இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் வல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். ஹல்லேலூயா. எல் ஷடா, என் தெய்வமே என்று பாடப்போகிறோம். உற்சாகமாக கைகளை தட்டி கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். சொல்லலாமா? என் பெலனான கிறிஸ்து இருப்பதினால் பயமும் எனக்கில்லையே. என் வல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய், என் தெய்வமே, எல்ரோஹி, என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய், என் தெய்வமே, எல்ரோஹி, என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா நிசியா எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீரே. பக்கத்தில் எப்படி ஆராதிக்கிறாங்களா பார்க்க வேணாம். உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா கண்ணை மூடிக்கோங்க, இறுக்கமாக கண்ணை மூடிட்டு உங்களுக்கு எப்படி எப்படி தோணுதோ நீங்கள் அவர் ஆராதிக்கலாம். ஒரு ஷரபாலி கரபாலி கரோ. யெகோவா நிசியா எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீர் என்று பாட போகிறோம். ஹல்லேலூயா. யெகோவா நிசியா எழுந்தருளி சத்துருவை வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியா எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். எல் ஷடாய், என் தெய்வமே, எல்ரோஹி, என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய், என் தெய்வமே, எல்ரோஹி, என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. பெலனான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். ஒரு ஷரபா, பெலனான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எரிகின்ற சூளைகள் எரியப்பட்டு எரியாமல் புகையாமல் குறையை காப்பாற்றினீர். என் கர்த்தர் தெய்வம் என்று, திருப்பி சொல்றேன், என் கர்த்தர் தெய்வம் என்று எல்லோரும் பார்க்க மணி வைக்கும் போது நன்றி.
அதனால் கை தட்டி கொண்டாட போகிறேன். ஒரு ஷரபலனி ஆக்கரோ. என் கூட சேர்ந்து நீங்க சொல்ல போறீங்க, எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டு எரியாமல் புகையாமல் காப்பாற்றினேன் என்று சொல்லி. எரிவதும் புகைவதும் நெருப்போட தன்மை. அந்த தன்மையை மாத்தி அதற்குள்ளே உங்களுக்கு பிரவேசிக்க மட்டும் வைக்காமல் 4வது நபராய் அவரும் வருகிறார். அவரும் அதே அக்கினி ஜுவாலைக்குள்ள வருகிறார். அவர் வரது மூலமா புகையின் ஸ்மெல் கூட உங்களுக்கு வராது. ஹல்லேலூயா. ஒரு ஷரபலனி கரபா சொல்லலாமா? எங்களுக்கு வேண்டு எங்களோட சேர்ந்து நீங்க பாட போறீங்க. எரிகின்ற சூளையில் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூளையில் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். என் கர்த்தரே தெய்வம் என்று கை தட்டி கொண்டாடுவே. என் கர்த்தரே தெய்வம் என்று கை தட்டி கொண்டாடுவே. எல் ஷடாய் தெய்வமே, எல் ரோஹி தகப்பனே, ஓய் ஷரபலனி ராஜனே. எல் ஷடாய் தெய்வமே, எல் ரோஹி தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் தெய்வமே, எல் ரோஹி தகப்பனே, யெகோவா என் ராஜனே. ஷரபலனி கரபோ ஓரி பாலனு கரபோ ரிஷரபோ. உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, இந்த எல் ஷடாய் என்ற தன்மையை நாங்கள் ருசி பார்க்கறதுக்காக நன்றி இயேசுப்பா. சர்வ வல்லமை உள்ளவர், பராக்கிரமம் உள்ளவர், நீதி செய்பவர், நியாயம் செய்பவர், எங்களை ஆசீர்வதிப்பவர், எங்களை போஷிப்பவர். ஒரு ஷரபலனி கரபலனி ஆக்கரோ. ஒரு ஷரபலனி கரபலனி. பெற்றுக்கொள் சபையே. எல் ஷடாய் என்ற தேவனுடைய பெயருக்கு அர்த்தம் அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். சர்வ வல்லமை நீங்க பெற்றுக்கொண்டு போக ஜனமாக இருக்காங்க. நன்றி. ஒரு ஷரபலனி கரபலனி கரோ. ஒரு ஷரபலனி கரபலனி ராஜனே. பெறனான கிறிஸ்து இருப்பதினால் பயமும் எனக்கு இல்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பெறனான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோஹி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோஹி என் தகப்பனே, யெகோவா ராஜனே. சொல்லுங்க, எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டு எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தரே தெய்வம் என்று கை தட்டி கொண்டாடுவோம் என்று சொல்ல போகிறோம். எங்களோட சேர்ந்து பாடலாமா? எரிகின்ற சூளையில் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் கைகளை உயர்த்தி என் கர்த்தரே தெய்வம் என்று கையத்தி கொண்டாடுவே. என் கர்த்தரே தெய்வம் என்று கையத்தி கொண்டாடுவே. சொல்லலாமா? என் கர்த்தரே தெய்வம் என்று கை உயர்த்தி கொண்டாடுவே.
எங்களோடு நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. எல்ஷடா என்னும் நாமத்தை இந்த நாள் நீங்க எங்களுக்கு தரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்றேன். சர்வ வல்லமை உடையவரே, சர்வ அதிகாரம் உடையவரே, சர்வத்தையும் ஆளுகிற தேவனாகிறதுக்காக நன்றி. ஒரு ஷரபால் அலிகரபா. எல்லோரும் கண்களை மூடலாம். நீங்க வந்த வண்ணமா போகுது. தேவனுக்கு இங்க விருப்பம் இல்லை. அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை அவர் உறுதி செய்யும் நேரம் இது. இது நம்ம அவர் எவ்வளவு நேசிக்கிறோம்னு சொல்ற நேரம் இது. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நீங்க ஒரு மூழ்கின அபிஷேகத்துல நீங்க போகணும்னு நான் விரும்புறேன். உன் கைகள் உயர்த்தப்பட்டே இருக்கட்டும். அவரை நோக்கி பாட போகிறோம். அவரை நோக்கி நம்ம ஆராதிக்க போகிறோம். அவரை நம்ம துதிக்க போகிறோம். நம்ம மனதில் என்னென்ன வார்த்தை வருதோ நீங்கள் அதெல்லாம் சொல்லி, ஐ வாண்ட் யூ டு வர்ஷிப் ஹிம் இண்டிவிஜுவலி, பர்சனலைஸ் பண்ணி அவரை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றபடி. ஆண்டவர் என் வாழ்க்கையில் நீங்கள் இதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்க. எதெல்லாம் நான் வார்த்தையிலால் சொன்ன கரங்களால் நீங்கள் நிறைவேற்றி கொடுத்துருக்கீங்க. நம்ம அதெல்லாம் நினைத்து ஒரு நிமிஷம் நம்ம நன்றி சொல்ல போகிறோம். ஒரு இஷரபால் நன்றி எஸ்பா, நன்றி ரிக்காலபால் ஈஷரபால் அலிகரபால் 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 ஒரு இஷரபால் ஒரு இஷரபால் அலிகரபால். கணுக்கால் அல்ல, முழங்கால் அல்ல, நீச்சல் ஆழத்திற்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு செல்ல போகிறார். பரலோகிலே உருவாக்கியே சிங்காசனம் அதை தழுவியே என் சிரசின் மேல் வழிந்தோடுதே ஜீவநதியே, தூய நதியே, ஜீவநதியே, தூய நதியே. இன்னொரு முறை சொல்லலாமா? பரலோகிலே உருவாகியே சிங்காசனம் அதை தழுவியே என் சிரசின் மேல் வழிந்தோடுதே ஜீவநதியே, தூய நதியே. அலை அலையாய் 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 அலை கணுக்காலல்ல முழங்காலல்ல என் இடுப்பல்ல நீச்சலாலுமே அபிஷேகத்தில் நான் மூழ்கணும் ஜீவநதியே, தூய நதியே, ஜீவநதியே, தூய நதியே. சொல்லலாம். அலை அலையாய் 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 அலை அலையாய். கைகளை உயர்த்தி அலை அலையாய் அலை அலையாய்
அலே அலையாய் அலே அலையாய் அலே அலையாய் அலே அலையாய். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், கைகளை ரெண்டு உயர்த்தி சொல்லுங்க, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலையிலிருந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை. ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லலாமா? கைகளை உயர்த்தி, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன். ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன். எல்லா சூழ்நிலை காட்டிலும், எல்லாருக்கும் மேலாக காட்டிலும், என் பிரச்சனைக்கு மாட்டிலும், என் கடனுக்கு மத்தியிலும், என் இருதய நோய்க்கு மத்தியிலும் உம்மை நாங்கள் நம்புகிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம். எசப்பா, தேவனால பிறந்தது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று எழுதியது போல உண்மை இந்த நேரத்தில் நாங்கள் நம்புறோம். நாங்கள் அறிக்கையிடுறோம் எசப்பா, நாங்கள் உம்மை நம்புறோம். எங்க பாதை இடறினாலும், நாங்கள் வாழ்க்கை முடிந்து போகும் என்று நினைச்சாலும், திரும்பி எழுப்பி கட்டக்கூடிய வல்லமை உங்களோட இருக்கேசப்பா. எங்களோட முன் வாழ்க்கை காட்டிலும் எங்களோட பின்மாறி அபிஷேகமாக இருக்குவதற்காக நன்றி ஏசப்பா. ஆசீர்வாதமாக இருக்குவதற்காக நன்றி. ஒரு பாலால ஷேர பாலாலி கரவோ, ஓ ஷேர பாலாலி கரபாலி கரபா. தேவனே நீர் யாவும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்து தடைப்படாது என்று யோபு இருக்கிறது போல எங்களை நீர் உயர்த்த போவதற்காக நன்றி. எங்கள் சிறுமையிலே எங்களை நீ கண்டு, அந்த சிறுமையிலே நீர் எங்களை கை தூக்கி உயர்த்தின தேவனாக நன்றி. யோசேப்பின் தேவனாக நீர் எங்களுக்கு அருள போவதற்காக நன்றி. யோசேப்பின் தேவனாக நீர் வெளிப்படுவதற்காக நன்றி. யாக்கோபின் தேவனாக நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி. யாக்கோபு எப்படி தேவனிடம் போராடி நீர் எங்களை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் இங்கிட்ட எங்கேயுமே போக மாட்டேன்னு சொன்னபடி நீர் எங்களை யாக்கோபின் தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. எங்க ஆபிரகாமின் தேவனாக நீர் எங்களுக்கு இருக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. ஓ நம்புவேன் நேசு ஒருவரை, நம்புவேன்
என் இயேசு ஒருவரை. சத்தமா பாடுங்க நீங்க. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் பாடுங்க பாடுங்க. என்றால் சத்தமா பாடலாமா? என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, அது வாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். என் வாழ்க்கையில் நீர் ஒருத்தர் போதும். நீர் உம்மது மேல கட்டப்படும் சபையாக இருக்கிறதுக்காக நன்றி. கண்மலையில் மேல் உயர கட்டப்படும் சபையாக இருக்கிறதுக்காக நன்றி. இந்த சரீரம் உம்மது சரீரமாக இருக்கிறதுக்காக நன்றி. எங்கள் வாழ்வில் நீர் கடனை அனுமதிக்கிறது இல்லை, நீ ஏமாற்றங்களை அனுமதிக்கிறது இல்லை, நீ சோர்வுகளை அனுமதிக்கிறது இல்லை. உமது மேல நாங்க நம்பிக்கையாக இருக்கிறோம். உறுதியாக உங்க நம்புறேன், உறுதியாக உங்க நம்புறேன், உறுதியாக உங்களை நம்புறேன். ஒரு ஷரபலி கரபலி பரலல ஷரபலி பரகரபலி ஷரபலி கரபலி ஓரி பலனானா நிகரபலி கரபர ஒரு ஷரபலி கரபலி கரபலி ஆக்கர் ஒரு ஷரபல. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா. Worship you, Lord Jesus, for the mighty presence of God. Hallelujah, hallelujah, hallelujah. மகிமை. Hallelujah, hallelujah, hallelujah. எல்லாரும் கரங்களை வைத்து ஆராதிக்கலாம். தேவ பிரசன்னம் மத்தியில் இறங்கி வரட்டும். தேவனுடைய வல்லமை அலை அலையா வீசட்டும். வியாதிகள், விக்கடங்கள், சரீர பலவீனங்கள், சுகவீனங்கள் இயேசு நாமத்தினால் வெளியேறட்டும். எல்லாரும் மீது தேவனுடைய வல்லமையின் அக்கினி கடந்து வருவதற்காக ஸ்தோத்திரம்.
தேவ பிரசனம் அசைவாழ்வதற்காக நன்றி. தேவனுடைய வல்லமை கடந்து வருவதற்காக நன்றி. ஒவ்வொரு மீதும் வியாதிகள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும், தரித்திரம் விலகட்டும், கடன் மாறட்டும், சுகவீனங்கள் பலவீனங்கள் மாறட்டும். அற்புதம் செய்கிற இயேசு அற்புதம் செய்வீராக. குடும்பத்தில் செழிப்பு உண்டாகட்டும். குடும்பத்தில் let there be a prosperity. இயேசு நாமத்தினால் சொல்லுகிறேன், இயேசு நாமத்தினால் prosperity, செழிப்பு உண்டாகட்டும். வியாதிகள் கடந்து போகட்டும். கர்த்தருடைய வல்லமை கிருபை தயவு உண்டாகட்டும். விடுதலை உண்டாகட்டும். பகுதி பகுதியாய் உயர்வு கர்த்தர் உண்டாவதாக. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அல்லேலூயா, அல்லேலூயா. Amen, Lord. Lord, touch, Lord Jesus. மாதத்திலே நடுமையத்தில் எங்களை கொண்டாந்து எடுத்திருக்கிறே, அதற்காக உமக்கு கூடான கொடி ஸ்தோத்திரம். இந்நாள் வரை வழி நடத்தினீரே பினேசரே, இதுவரை வழி நடத்தினீரே எங்கள் அன்பு பரலோக தகப்பனே. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்தபடினால் உமக்கு நன்றி. ஜீவனை கொடுத்தீங்க, சுகத்தை கொடுத்தீங்க, பலத்தை கொடுத்தீங்க, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்தீங்க, நித்திய ஜீவனை கொடுத்தீங்க. பிள்ளையா ஏற்றுக்கொண்டீங்க, நீதிமான் என்ற அந்தஸ்தை கொடுத்தீங்க, அப்பா பிதா என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை கொடுத்தீங்க. நீங்க பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. இங்க வந்து நிற்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க. பெரியவர்களிருந்து சிறியோர் வரைக்கும் தேவனுடைய மகிமையின் கரம் கடந்துவதற்காக நன்றி சொல்கிறோம். ஆசிர்வதிங்க. சகல துதி கன மகிமை மேன்மைப்புகள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஜீவனுள்ள அன்பு பரலோக தகப்பனே, ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் பொழுது இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். தீராத பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்களேன். தீராத பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. வாழ்க்கையில் நமக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு, நிறைய பிரச்சனை உண்டு. உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, எல்லாத்துக்கும் உண்டு. பிரச்சனை இல்லாத மனுஷனே இல்லை. பிரச்சனை உண்டு. சின்ன வயசு 3 பிள்ளை வயசு 4 வயசு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை பார்த்துக்கோங்க. குழந்தை ஸ்கூலுக்கு போனால் அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமே, நாளைக்கு அந்த மிஸ்ஸை பார்க்கணுமே அப்படின்னு அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். எல்லா கேட்டகரிக்கும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத மனுஷனே இல்லை. நிறைய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை இந்த ஸ்ட்ரேஞ்சை ஈஸியாக ஒரு சிம்பிள் சொல்யூஷனில் மாற்றலாம். அந்த பிரச்சனையை ஈஸியாக என்ன பண்ணலாம், மாற்றலாம். என்ன பண்ணலாம், ஈஸியாக மாற்றலாம். சின்ன சொல்யூஷன், ஒரு சின்ன காரியத்தை வச்சு மாற்றலாம். பெரிய பிரச்சனைக்கு முடிவு என்னென்னா, ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறதுனால அந்த பிரச்சனை சால்வாஷ். அந்த என்ன பிரச்சனை நீங்கள் சந்திக்கிறீங்களோ, ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், ஒருவேளை கடனாக இருக்கலாம், ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை குடும்பத்தில் தகராறு, சண்டை, சமாதானம் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு சொல்கிறதுக்கு அளவில்லை. ஆனால் அக்கார்டிங் டு த பைபிள், டியர் பிரதர், டியர் சிஸ்டர், அருமையான மகளே, அருமையான சகோதரியே, சகோதரனே, இன்றைக்கி பிரச்சனை இல்லாத மனுஷனையில் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது. உங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. நான் என்ன பேசுகிறேன்னா, எனக்கு பிரச்சனை இல்லை நினைக்காத. எனக்கு 1008 பிரச்சனை இருக்கும், உங்களுக்கும் 1008 பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனை மேபி ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம், மேபி ஃபிசிக்கலாக இருக்கலாம். அதாவது ஆவிக்கு ரீதியான ஜெபம் பண்ணவே முடியல பிரதர், பைபிளே வாசிக்க முடியல, சர்ச்சுக்கு வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் வர முடியல,
இது ஆவிக்குரிய பிரச்சனைகள். சில பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் பிரச்சனை, நடக்க முடியல, கால் வலிக்குது, வயிற்று வலிக்குது, கை வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்குது, இந்த ஃபிசிக்கல் பிரச்சனை. சில பிரச்சனை ஃபேமிலி ஓரியன்ட், அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த குடும்பம் என்ன சொல்லுவாங்க, அந்த என்ன சொல்லுவாங்க, ஃபேமிலி ஓரியன்ட். இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஜாபில் பற்றி அங்கே சில பேர்த்துக்கு பிரச்சனை இருக்கும், அவங்களோட வேலை செய்கிற தளத்தில் பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன வேண்டி சொன்னால் பிரியமான ஊழியத்தில் பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. அந்த ஸ்டேஞ்ச் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு சிம்பிள் சொல்யூஷனில் சால்வ் பண்ணலாம். ஒரு சாதாரண காரியத்தை வைத்து சால்வ் பண்ணலாம். உங்களை அதை முடிக்கலாம். எல்லாத்தையும் எப்படி எடுத்துக்கணும்னா சந்தோஷமாக எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கலாமா? ஆமாம். எப்போ பார்த்திங்கன்னா பிரச்சனையாகவே பார்க்காம பிரச்சனையை கொண்டுறது பிசாசு தான் தெரியும். அதனால் அவன் டார்கெட் பண்ணுறது எதை தெரியுமா? மைண்டை தான் டார்கெட் பண்ணுவான். உங்கள் மைண்டை டார்கெட் பண்ணிட்டான்னா நீங்கள் அன்றைக்கி சமாதானமாக இருக்க முடியாது. அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் அழுதுட்டு தான் இருப்பீங்க, கஷ்டப்பட்டு தான் இருப்பீங்க, முன் மூஞ்சி வச்சுட்ருப்பீங்க. அதனால் பிரியமான தேவச்சனமே, மைண்டை மொதல் அட்டாக் பண்ணுறான் பிசாசு. மைண்டை அட்டாக் பண்ணுறான், அது நல்லா தெரியும். ஆனால் அதுலேருந்து எப்படி வர்றது, வெளியே வர்றது? ஆகவே நம்ம மைண்டை அட்டாக் பண்ணுற பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், ஒரு சயின்டிஃபிக் ஆய்வாளர்கள் என்ன செய்தார்களோ அதை ஆய்வு செய்ய ஆரம்பித்தாங்க. எப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு ஆய்வு செய்யும் பொழுது அந்த ஆய்வில் என்ன நடந்துச்சுன்னா, அதாவது நெகட்டிவ்ஸ் எல்லாம் வெளியே போயிடணும், பாசிட்டிவ் எல்லாம் உள்ளே வரணும். அதாவது எதிர்மறை எல்லாம் என்ன பண்ணணும், வெளியே போயிடணும். அதுக்கப்புறம் பாசிட்டிவ்னா நம்ம பேசுகிற வார்த்தையில் இது நடக்குமா நடக்காதா, அப்படி இல்லை, நடக்கும். நீ பாடினீங்களா பாட்டு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் டோன்ட் வரி அபவுட் டியர் சில்ட்ரன், டியர் சிஸ்டர், டியர் பிரதர், டியர் சிஸ்டர், டோன்ட் வரி. ப்ராப்ளம் வரும், த ப்ராப்ளம் மே கம் அண்ட் கோட்ஸ், பட் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தேர் ஃபார் யூ. ஆண்டவர் உங்களுக்கு எனக்காக இருக்கிறார். நிறைய நம்மக்கிட்ட இருக்கிற நிறைய பிரச்சனை என்னென்னா, நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸ். இது நடக்காது பிரதர், அவங்க அப்படி தான் செஞ்சாங்க, ஒரு 6 மாதம் ஓடிச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நடக்கலை. பார்த்திங்கன்னா இங்கே கல்யாண மண்டபம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கல்யாண மண்டபம் நல்லா நடந்துச்சு, வளகாப்பு நடந்துச்சு, எல்லாம் ஆச்சு. இன்றைக்கி காலைல பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு போர்டு, என்ன போர்டு, நீல்கமல் இல்லை, இவ்வளோ நாளாக கல்யாண மண்டபம் இருந்துச்சு, திடீர்னு இன்றைக்கி மாறிடுச்சு. நான் சொன்னேன், நெகட்டிவ் என்ன பண்ணும், தூக்கி வெளியே போட்டுருங்க. பாசிட்டிவ் என்ன பண்ணுவோம், உள்ளே எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்பொழுது கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஸோ உங்கள் வீட்டில் இந்த நெகட்டிவ் இந்த பாசிட்டிவ் அதை எப்படி நம்ம பார்க்குறோன்னா, நம்ம வீட்டில் நல்ல ஒரு ஃபோட்டோஸ் இருக்கணும். அந்த ஃபோட்டோ எப்படின்னா, அந்த ஃபோட்டோ பார்க்குறப்பே உங்களுக்கு பேசணும். கர்த்தர் சொல்வார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதில்லை அப்படி சொல்லி கை அப்படி போட்டிருப்பார், அந்த கையை அவரை வச்சுருப்பார். இந்த மாதிரி ஃபோட்டோ இருக்கணும். அதை விட்டுட்டு உங்கள் தாத்தா செத்த ஃபோட்டோ, உங்கள் பாட்டி செத்த ஃபோட்டோ, உங்கள் மாமா செத்த ஃபோட்டோ, அதெல்லாம் இருக்க வேண்டியது தான். பட் ஐயோ நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படி சொல்லக்கூடாது. அவங்க வாழ்ந்துட்டு போயிட்டாங்க, நீங்கள் வாழணும் அப்படின்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும். ஆமென். உங்கள் வீட்டில் எப்படி இருக்கணும்னா அந்த விஷுவல், அந்த பார்க்குற, எதுக்கு நம்ம டிவியில் போடுறோம், எதுக்கு இந்த டிவிலலாம் அந்த வாசனத்தை போடுறோம், நீங்கள் பார்க்க வேண்டும். விஷுவல் நீங்கள் பார்க்க வேண்டும். கிச்சனில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் போட்டிருக்கணும். கிச்சனில் பார்த்தீங்கன்னா கஞ்சி சோறும் துவையல் தான் அப்படின்னு இல்லை. கிச்சனில் நல்ல சாப்பாடு உங்களுக்கு நடக்கும். நல்ல பழங்கள்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. ஜூஸ் கடையில் பார்த்தீங்கன்னா எலும்பு கூட போட்டிருப்பாங்க. ஜூஸ் கடையில் என்ன போட்டிருப்பானுங்க, பழங்கள்லாம் போட்டிருப்பான். அந்த பழம்லாம் அவன்கிட்ட இருக்காது, ஆனாலும் பழத்தை போட்டிருப்பான். பார்த்துருக்கீங்களா இல்லையா? அப்போ ஜூஸ் கடையில் என்ன படம் போட்டிருப்பான், பழம் படம் போட்டிருப்பான். ஸ்வீட் கடையில் தான் போட்டிருப்பான். ஆமாம், நீங்கள் அந்த படத்தை பார்த்தாலே அட்ராக்ட் ஆகிடுவீங்க. அப்புறம் இந்த பாடி பில்டர் பார்த்து இந்த ஜீவன் டோன் இருக்கு பாரு, நல்ல பாடி பில்டிங், நல்லா ஃபிசிக்காக இருக்கும். ஆனால் ஒல்லியாக இருக்கவனா போடுவான், நல்ல ஃபிசிக்காக இருக்கவனை தான் போடுவான். அப்படி இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த முகத்தில் ஷைனிங்லாம் வர்றதுக்கு என்ன போட்டுருவான், நல்லா அழகாக இருக்கிற பெண்களை தான் போடுவான். கருப்பாக தேஞ்சி ஓஞ்சி இருக்கிறதெல்லாம் போட மாட்டான். நீங்கள் நல்லா இருக்கணும். கர்த்தர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே உங்கள் முகத்தை பார்த்தா கண்ணாடியில் நான் நல்லா இருக்கேன். ஆமென். ஏன்டா நான் பிறந்தேன் கண்ணாடியில் பார்த்து பேசக்கூடாது, நான் எதுக்கு வந்தேன், நான் வராமல் இருந்திருக்கலாமே அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அதனால் நீங்கள் பார்க்குற பார்வையில் மாற்றம் வேண்டும். சொல்லுங்கள், நான் பார்க்குற பார்வையில் மாற்றம் வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா.
ஆகவே நான் முதலாவது நான் சொன்ன வேண்டும், நீங்கள் பார்க்குற பார்வையில் பாசிட்டிவ் வேண்டும், நீங்கள் பார்க்குற பார்வையில் மாற்றம் வேண்டும். எப்போ பார்த்தாலும் தலை இருக்கிற வரைக்கும் தலைவலி இருக்கத்தான் செய்யும். அதனால் தலையை எடுத்துடலாமா? முடியாது இல்லையா? தலை இருக்க வரைக்கும் தலைவலி இருக்கத்தான் செய்யும். ஆனால் கர்த்தர் இருக்கும்பொழுது தலைவலி அது சுகமாக ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, நிறைய பேர்த்துக்களை பார்த்தீங்கன்னா ஒரு அனாயிட்டிங் ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அனாயிட்டிங் ஜாஸ்தி. என்ன அனாயிட்டிங் அது சொல்லுங்களேன் தெரிஞ்சவங்க. அனாயிட்டிங் இருக்கா இல்லையா? அதே சந்தேகமாக இருக்க. நம்ம அபிஷேகம் இருக்குதா இல்லையா? நம்ம ஆளுங்கள்ட்ட ஒரு அபிஷேகம் இருக்குது. என்ன அபிஷேகம் தெரியுமா? புலம்பல் அபிஷேகம். என்ன அபிஷேகம்? ஆமாம், புலம்பிகிட்டே கிடப்பான். ஏன் காலையிலேருந்து ஆரம்பிப்பான். அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, இது இல்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. புலம்பல். அந்த புலம்பல் அனாயிட்டிங்கை தூக்கி போடுங்க. ஆண்டவராகிய தேவன் உங்களுக்குள்ள எப்படி பேசணும்னா பாசிட்டிவ் திங்கிங். பேசுவது பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் பேசுகிறதும் செய்கிறதும் பாசிட்டிவாக இருக்கணும். ஆகவே பார்க்குறத மாற்றுங்க. நீங்கள் பார்க்குறத தோல்வியை மாற்றுங்க. ரெண்டாவது, கேட்குறத தவறத கேள்வி, அதாவது இந்த நெகட்டிவாக பேசுகிறத கேட்குறத மாற்றுங்க. பார்க்குறத மாற்றுங்க. ரெண்டாவது கேட்குறத மாற்றுங்க. மூணாவது, உங்களுடைய சிந்தனையில் இருக்கிற எல்லாவற்றையும் மாற்றுங்க. யோசுவாவுக்கு ஆண்டவர் ஒன்று சொல்லுகிறார். ஜாஷுவா 1:8 எடுத்து வாசிக்கலாம். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயானால் அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அப்பொழுது புத்திமானாயும் எப்போ புத்திமான் நடந்து கொள்வா? இரவும் பகலும். அவரோட வார்த்தையில் எப்படி இருக்கணுமா? தியானமா சொல்லுங்களேன். தியானம். ஆமாம், இரவும் பகலும் எப்படி இருக்கணுமா? ஆண்டோட வார்த்தையை பற்றி தியானமாக இருக்கணுமா? ஆமாம், இரவும் பகலும் ஆண்டோட வார்த்தை நீங்கள் தியானமாக இருக்கும் பொழுது கர்த்தர் அவங்களை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே பிரியமான தேவசனமே, உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாக்க வேண்டும், உங்கள் குடும்பத்தில் உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று தான், ஸ்பீக் பாசிட்டிவ். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. வசனம் சொல்லி எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை என்ன பண்ணுமா? தியானித்து கொண்டிருக்க. என்ன பண்ணுமா? சொல்லுங்க. தியானித்து கொண்டிருக்கணும். சொல்லுங்க. தியானித்து கொண்டிருக்கணும். தியானித்து கொண்டிருக்கிற அப்பொழுது என்னதான்? அப்பொழுது தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, அப்பொழுது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? நீ எப்போ தியானிக்கிறீங்களோ அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்படும். வழி எப்போ வாய்க்கப்படணும்னா, நீங்கள் எப்போ தியானம் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்கள் வழியை ஆண்டவராக தேவன் வாய்க்க பண்ணுவார். அப்பொழுது திருப்பி சொல்கிறாரு, புத்திமானாயும் இருக்கீங்களா? புத்திமானாயும் நடந்து கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. நம்பர் 1, விஷுவல். ஃப்ரூட் ஜூஸ் கடையில் போய் என்ன பழங்கள்லாம் இருக்கும்? எல்லா பழங்களும் இருக்கும். ஆனால் அந்த பழம் அவ்வளோ பழம் அவன்கிட்ட இருக்காது. ஆனாலும் அவனை பழத்தை போட்டிருப்பான். இந்த பக்கத்தில் இங்கே ஒரு சின்னோண்டு வண்டியை வச்சுட்ருக்கான். அவன் போட்டிருக்கான் போர்டு, சூப்பு கார்னர். இத்தினோண்டு தள்ளுவண்டி, அதில் அவன் போட்டிருக்கான் சூப்பு கார்னரு. எவ்வளோ பெரிய திங்கிங் பாருங்கள். இன்னொருத்தன் போடுவான் சூப்பு வேர்ல்டு அப்படின்னு போட்டிருப்பான். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வண்டி அவன் தள்ளிட்டு வருவான். ஆனால் அவன் போட்டிருக்க பார்த்தீங்கன்னா சூப் வேர்ல்டு, சூப் கார்னர், எப்படிலாம் பேர் வைக்கிறான் பாருங்களேன். ஹலோ, இருக்கீங்களா? விஷுவல். அதாவது விஷுவல் பார்க்குறப்ப ஆண்டவரை பார்க்க சொல்கிறார். மோசையை பார்த்தார் இல்லையா? ஆண்டவரை பார்த்தார்ல. அதுக்கப்புறம் உங்கள் மைண்டு. ரெண்டாவது என்னது? உங்கள் எண்ணம். அதுக்கப்புறம் என்னது? வேர்பல். அதுக்கப்புறம் என்னது? சொல்கிறது. 3 காரியங்கள். விஷுவல், மைண்டு, வெர்பல். சொல்லுங்கள். விஷுவல்னால் பார்க்கறது. ரெண்டாவது மனம். மூணாவது சொல்கிறது. மூணாவது என்னது? சொல்கிறது. இப்படி சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற அவிசுவாசம் எல்லாம் ஓடி போயிடும். ஆண்டவர் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுப்பார். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக ஆண்டவராக தேவன் தருவார். நம்பர் 1, வீட்டில் நான் சொன்ன படத்தை மாட்டு வச்சிருக்கேன். பிலிப்பியர் 4:6-7 எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும்
உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். என்ன பண்ணணுமா? ஆமாம், உங்களுக்கு நிறைய தேவை இருக்குது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் இன்னும் கவலை இருக்குது, ஆனால் என்ன பண்ணக்கூடாது? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களை, யாருங்களே? உங்களுடைய விண்ணப்பங்கள். நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயரில் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுறோம். அதெல்லாம் நிறைய பேத்துக்கு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எப்படி செலுத்தணுமா? ஸ்தோத்திரத்தோடு கூடியனா நன்றியோடு கூட எதில் தெரியப்படுத்தணுமா? ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும். அப்படி என்னங்க ஜெபத்தினாலும் அதுக்கப்புறம் வேண்டுதல்னா மனதில் இருக்கும் பொழுதே, ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு நடந்தால் நல்லாயிருக்கும், வேண்டுதல். ஆமென். 2 காரியங்கள், ஜெபத்தினாலும் வேண்டுதல். ப்ரேயரில் 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரேயர். ஜெபத்தினால ஒரு ப்ரேயர், வேண்டுதல் ஒரு ப்ரேயர். ஆண்டவருக்கு என்ன பண்ணுமா? தெரியப்படுத்தணுமா? இன்றைக்கி நிறைய பேர் தெரியப்படுத்தலாம். ஆண்டவருக்கு தெரியும், ஆனால் நீங்கள் சொல்லணும்னு அவர் ஆசைப்படுறார். நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பார். ஆகவே நீங்கள் தியானம் பண்ணணும். we have to meditate. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். அப்பொழுது சொல்லுங்களேன், அப்பொழுது. எப்பொழுது? ஆமாம், வேண்டுதனாலும் விண்ணப்பனாலும் செய்யும்பொழுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களே, உங்கள் சிந்தனை, இருதயத்திலையும் உங்கள் இங்கே தான் பிரச்சனையே. இருதயத்தில் தான் பிரச்சனை, சிந்தனையில் தான் பிரச்சனை, இந்த மைண்டில் தான் பிரச்சனை, சிந்தனையில் தான் பிரச்சனை. இருதயங்களிலும் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளுங்க. மைண்டை அட்டாக் பண்ணுவான் பிசாசு. டோன்ட் அலோவ் டெவில் டு அட்டாக் யுவர் மைண்ட். உங்கள் மைண்டை அட்டாக் பண்ணுறதுக்கு இடத்த கொடுக்காதீங்க. ஆண்டோட வார்த்தையில் நிரம்பிவீங்க. எப்பவும் வேண்டுதல்னாலும் எப்பவும் விண்ணப்பத்தினாலும் ஆண்டோட சமூகத்தில் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை ஆண்டவராக தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வல்லமையுள்ள தைரியமாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் தைரியமாய் இந்த காரியத்தில் கர்த்தர் உடைய சமூகத்தில் வருங்க. எல்லாமே பிசாசுன்னு இல்லை. சிலதெல்லாம் நம்ம எது எடுத்தாலும் அது பிசாசு அவன் பண்ணிட்டான். பிசாசு ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார் யாக்கோபு 4:7 பிசாசுக்கு என்ன பண்ணுங்க? எதிர்த்து நில்லுங்க. அப்பொழுது அவன் என்ன பண்ணுவான்? அவங்கள விட்டு ஓடி போயிடுவான். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? அவங்கள விட்டு ஓடி போயிடுவான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுவோம்? உங்கள் மனம் புதிதாகிறனாலே மறுரூபமாகுங்கள். நம்பர் 5 காரியங்கள் நான் சொல்ல போகிறேன். வேகமாக 5 காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் காரியம் என்னவென்று சொன்னால், முதல் சரண்டர் பிஃபோர் த லார்ட். ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள்? சரண்டர் பண்ணிடுங்க. லார்ட் காட், நான் சரண்டர் பண்ணிடுறேன். வசனத்தை நீங்கள் ஆண்டோட வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. முதலாவது கவலை என்னன்னு சொன்னா, காட் இஸ் ஏபிள். நம்ம என்ன நினைக்கணும்னா, கர்த்தரால் இந்த காரியம் முடியும். கர்த்தரால் இந்த காரியம் முடியும். சொல்லுங்களேன், காட் இஸ் ஏபிள். கர்த்தராலே இந்த காரியம் முடியும். சொல்லுங்களேன், கர்த்தராலே. திருப்பி தலையில் கை வச்சு. ஆமேன். பிரியமான தேவச்சனமே, ஒருவேளை ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் ஃபைனான்ஸ் இஷ்யூவாக இருக்கலாம். நிறைய பேத்துக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். பணத்தில், கடனில், சரீரத்தில், வியாதியில் நிறைய பிரச்சனை இருக்கலாம். ஆனால் கர்த்தரால் அது கூடும். நம்புறீங்களா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சில பேர் சொல்லுவாங்க, நான் எப்படி இருக்கேன்? நான் ஒல்லியாக இருக்கேன் பிரதர், சிஸ்டர், நான் ஒல்லியாக இருக்கேன். நான் ஒல்லியாக இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் கொஞ்சம் குண்டாக இருக்கணும் சொல்கிறாங்க. ஒல்லியாக இருக்கவன் என்ன சொல்லுவான்? குண்டாக இருக்கணுமா. குண்டாக இருக்கவன் என்ன சொல்லுவான்? ஒல்லியாக இருக்கணுமா. குட்டையாக இருக்கவன் என்ன சொல்லுவான்? நெட்டையாக இருக்கணுமா. நெட்டையாக இருக்கவன் என்ன சொல்லுவான்? ஆமாம், கொஞ்சம் ஹைட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, எது எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை பார்த்துக்கோங்க. அதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது. அது நீங்கள் குட்டையாக இருக்கீங்கன்னா ஆண்டோட்ட கேளுங்க, அந்த மைண்டை ஆண்டவர் மாட்டி போடுவார். நிறைய வினாளில் என்னென்னா, நமக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி, பிரச்சனைகள் ஜாஸ்தி, மைண்டில் ப்ராப்ளம், சில பேருக்கு சில சூழ்நிலை பிரச்சனை. 32 இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. உண்டு. மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர் யாரு? அவர்தான். அவரால் செய்ய முடியாதுங்க. அவரால் முடியாதுங்க. அப்படி கையாளாத தேவன் அல்ல. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை.
பிதாவே தேவன் உங்களுக்கு இந்த நாட்களிலே ஆண்டவராகிய தேவன் அவருடைய பேரை, இயேசுவோட பேரை எல்லா நாமத்திற்கும் மேலான மகிமையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், ஒரு சின்ன ஒரு கற்பனை கதை. என்னவென்று சொன்னால், பிதாவாகிய தேவன் இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க, பூமியில் மக்கள் எல்லாம் பாவம் செய்து கெட்டு போனார்கள், அவங்களுக்கெல்லாம் விடுதலை ஆக்கணும்னா நீங்கள் தான் போகணும், உங்கள் ரத்தம் சிந்தப்பட வேண்டும், உங்கள் ரத்தம் சிந்தப்பட்டால் தான் அந்த ரத்தத்தில் என்ன இருக்குன்னா பாவ மன்னிப்பு இருக்குது. ஆகவே நீங்கள் உங்கள் ரத்தத்தை சிந்திங்க, உங்கள் ரத்தம் சிலுவையில் மரத்தில் நீங்கள் சிந்தினீங்கன்னா எல்லாருடைய பாவமும் அது மன்னிக்கப்படும். அதனால் நீங்கள் போய் பூமிக்கு போய் இந்த காரியத்தெல்லாம் செய்து முடிங்க. அவர் ஒரு மனுஷனாக தான் பூமியில் இருந்தார், கடவுளாக இல்லை. அதனால் அவருக்கு சிலுவைக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார், ரொம்ப பாடுபட்டார். அவர் சந்தோஷமாக போனார், சிரிச்சுக்கிட்டே போனார்? இல்லை. கெட்செமனே தோட்டத்தில் என்ன பண்ணுறாரு, உட்காந்து ஜோம் பண்ணுறாரு. அவருடைய ஜோம் பண்ணுறப்ப அந்த வேர்வையெல்லாம் ரத்தத்தின் பெருந்துளிகளாக வந்துச்சு. அவ்வளோ பாடுகள், அவ்வளோ வேதனை. சிலுவையில் மரிப்பது சாதாரண காரியங்கள் இல்லை, அது ஒரு பயங்கரமான ஒரு காரியம். அப்பேற்பட்ட டாஸ்க்கு ஆண்டவர் இந்த சிலுவைக்கு போகக்கூடாதுன்னு பிசாசு என்னென்னமெல்லாம் ட்ரை பண்ணான். மலையிலேருந்து குதிச்சிரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயல்செபூல் என்று சொல்கிறான், ஆண்டவரை பார்த்து சொல்கிறாங்க நீ பிசாசுன்றானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரிசேயர், சதுசேயர், பிரதான ஆசர் எல்லாரும் அவங்களை கடிந்து கொள்கிறாங்க. எல்லாரும் கடிந்து கொள்கிற வேளையில் அந்த பிரியமான தேவச்சனமே, ஆண்டவராகிய தேவன் மாத்திரம் பார்த்திங்கன்னா அந்த கடைசி வரைக்கும் பிதாவாகியவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னார், என்னன்னா நீ மாத்திரம் ரத்தம் சிந்தி எல்லா பாவத்தையும் நீ மன்னிச்சிட்டா உங்கள் நாமத்தினால எதை கேட்டாலும் அவர்களுக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி இயேசு என்ற நாமத்தை ஆண்டவராகிய தேவன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாய் உயர்த்தினார். ஆமென். பிலிப்பியர் 2:9-10 எடுத்து வாசித்தீங்கன்னா, இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தரலாம். ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் என் நாமத்தில் நீங்க கேட்கல, இப்போ என் நாமத்தில் கேளுங்க, நான் உனக்கு செய்வேன். ஆமென். இயேசு என்ற நாமத்தினால இந்த நாமம் வரலைங்க. இயேசு இந்த பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தினபடியால் அவருடைய ரத்தம் உங்கள் பாவங்களை, என்னுடைய பாவங்களை கழுவும், உங்களுடைய அக்கிரமங்களின் மீறுதலை கழுவும். இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். நம்புறீங்களா? ஆமென். அவர் சொல்கிறார், என் நாமத்தில் இதுவரைக்கும் எதுவும் கேட்கல, இப்போ கேளுங்க, நான் என்ன பண்ணுறேன், உங்கள் பாவங்களை மன்னிக்கிறதெல்லாம் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிறவர். ஆகவே சொன்னவர் யார்? உண்மை உள்ளவர். சொன்னவர் யார்? மாறாதவர். ஆமென். உங்களுக்காக எனக்காக ஆண்டவராகிய தேவன் தம்முடைய நாமத்தை எப்படிப்பட்ட ரப்பர் ஸ்டாம்பை வச்சாராம். ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வரும்னா அந்த கவர்மெண்ட் ஆர்டரில் என்ன இருக்குன்னா அதில் சீல் இருக்கும். அந்த சீல் இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு. எந்த ஒரு காரணமோ, ஒரு பேங்க் அக்கௌண்ட்டோ, ஒரு சர்டிஃபிகேட்டோ, ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டோ, அல்லது ஏதாவது நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய ஒரு சீட்டு வருகிறதோ, வர வேண்டிய ஆவணங்கள் இருக்கணும்னா அந்த ஆவணங்கள் என்ன இருக்கணும்னா அந்த முத்திரை தரிக்கப்பட வேண்டும். அந்த முத்திரை இருந்தால் தான் அதுக்கு வேல்யூ. அந்த முத்திரை தான் இயேசு என்ற நாமம். ஆமென். அந்த நாமம், இயேசுன நாமத்தை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பிசாசு ஓடும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது வியாதிகள் நீங்கி போகும். இயேசு நாமத்தினால நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்கள் செய்வார். இந்த சீல் ரொம்ப முக்கியம். அந்த சீல் தான் இயேசுவின் நாமம். சொல்லுங்க இயேசுவின் நாமம். சொல்லுங்க இயேசுவின் நாமம். சொல்லுங்க இயேசுவின் நாமம். ஆகவே இந்த இயேசு நாமத்தினால அற்புதம் நடக்கும். நீங்கள் எது கேட்டாலும் ஆண்டவராகிய தேவன் தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். சந்தோஷமாக இருக்கீங்களா? யாருக்கு இந்த நாமத்தை கொடுக்கல, ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு இந்த நாமத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வியாதி வரட்டும், பிரச்சனை வரட்டும், போராட்டம் வரட்டும், எந்த நிந்தனை அவமானங்கள் வரட்டும், ஆனாலும் இயேசு நாமம் உங்களுக்கு இருக்கிறது. அது ஒருபொழுதும் உங்களை கைவிடாது. ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, எபேசியர் 4:3-20 எடுத்து வாசிக்கலாம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு நாம் வேண்டிக் கொள்வதற்கும். ரெண்டாவது, நினைச்சா கூட கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்போம், தேர்றதை கொடுத்துருவாராம். நீங்கள் வேணும்னா மாத்திரம் இல்லை, நான் மனதில் நினைக்கிறேன். பார்த்தீங்களா? நீங்கள் மனதில் நினைக்கிறீங்களா? மனதில் நினைக்கிறதெல்லாம்
மிகவும் அதிகம் சொன்னாரா? மிகவும் அதிகமாக. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை விட மிகவும் அதிகமாக சொல்லுங்களேன். மிகவும் அதிகமாக சொல்லுங்கள். மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமை என்ன தெரியுமா? அந்த கிரியை செய்கிற வல்லமை விசுவாசம். அந்த நமக்குள்ளே கிரியை செய்கிற அந்த விசுவாசத்தின் வல்லமை நமக்கு இருந்துச்சுன்னா வல்லவராகி அவருக்கு அற்புதம் நடக்கும். நடக்காத காரியங்களும் நடக்கும், நடக்க வேண்டிய காரியங்களும் நடக்கும், முடியாத காரியங்களும் முடியும். கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். சந்தோஷமாக இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆகவே என்னால் இதை நம்ப முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பாரமாக இருக்குது. காலையில் எழுந்திரிச்சேன்னா ஐ கேனாட் டூ இட், என்னால் முடியல. இந்த நாளை நான் எப்படி கழிப்பேன், இந்த வாரத்தை எப்படி கழிப்பேன், இந்த மாதத்தை எப்படி கழிப்பேன் சொல்கிற உங்களை நீங்கள் நெருக்கத்தில் இருக்கிறீங்க தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற, சொல்லுங்களேன், கிரியை செய்கிறார். கிரியை செய்கிற என்ன? விசுவாசம். கிரியை செய்கிற விசுவாசம் நம்ம வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு தேவனாய் கர்த்தர் நமக்கு இருக்கிறார். சுநாமத்தில் நண்டாக சுநாமத்தில் முன்னிட்டோம். அப்படியே எல்லாத்தையும் கேட்டு கடைசியில் எப்படி சொல்கிறோம்? கடைசியில் முடிக்கிறப்ப எப்படி முடிக்கிறோம்? எப்படி முடிக்கிறோம்? நம்ம இயேசு நாமத்தில் ஜீவனுள்ள ஆமென் அப்படின்னு தான் முடிக்கிறோம்ல. அப்படியே போட்டு என்ன பண்ணோம்? இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள அன்பு பரலோக பிதாவே அப்படின்னு போட்டு முடிச்சிட்டோன்னா அந்த வசனம் கேட்கப்பட்டு, அந்த ஜெபம் கேட்கப்பட்டுருச்சு. ஆமென். அப்படி ஜெபித்து மூடிடணுங்க. பார்த்துங்க, இயேசு நாமத்தில் அப்படி தான் முடியுது இல்லை? இயேசு நாமத்தினால கர்த்தர் ஆண்டவர் செய்து முடிக்கிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நடக்க முடியாத காரியங்கள், நிறைவேற முடியாத காரியங்கள் நடக்கும். இனிமேல் எப்படி தான் அது முடிக்கும் உங்களால் எண்ணி கூட பார்க்க முடியாது. கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். ஆகவே பிரியமான தேவச்சனமே, ஆகவே ஆண்டவருக்கு இது சித்தமா சித்தம் இல்லையா, நான் ஜெபிக்கிற சித்தமா, நான் வேலைக்கு போகிற சித்தமா அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன்னா அது ஒன்றுமே நடக்காது. பார்த்துக்கோங்க. வேலைக்கு போகிறது சித்தம் தான் இல்லையா, ஊழியம் போகிறது சித்தம் தான். அதுக்கப்புறம் என்ன அந்த சித்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சித்தமாக சித்தம் இல்லையான்னு எப்படி கிடைக்குது? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாமா பண்ணாமா, சித்தமாக சித்தம் இல்லையா? அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணலாமா கல்யாணம் பண்ண வேணாம், இந்த வேலைக்கு போகலாமா போவேணாமா, அப்புறம் இந்த வீட்டில் குடியிருக்கலாமா குடியிருக்க, இந்த வீடு கட்டலாமா குடியிருக்க, இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எது சித்தம் சித்தம் சித்தம்னு இருந்துச்சுன்னா என்ன ஒரே ஒரு வார்த்தை தான். நீங்கள் சித்தம்னா நீங்கள் ஜோம் பண்ணிங்கன்னா உடனே நடந்துச்சுன்னா தேவ சித்தம். நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் நீங்கள் ஜோம் பண்ணிட்டே இருங்க. நடக்கிற வரைக்கும் ஜோம் பண்ணிட்டு இருங்க, அது ஆண்டவர் நடத்தி கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்கள் சித்தமாக ஆண்டவர் சித்தமாண்டவர்னு கேட்டே வந்துட்டு ஒரு தந்தார். உங்களுக்கு காலிங்க இருக்கிற சித்தமாம்னு, காலிங்க இருக்கிற சித்தம் தாங்க, அதனால தான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன். அவர் இன்ன வரைக்கும் கேட்டுட்ருக்காரு. அவருக்கு வயசு இப்போ 65 77 ஆச்சு. நான் ஊழியத்துக்கு வர சித்தமாக எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிகிட்டே உட்காந்துட்டுருக்கார். ஆண்டவருக்கு சித்தமாக சித்தம் இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்து கேட்டார் இல்லையா, கெத்செமனே கேட்டார், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு கேட்டார் இல்லையா. அவர் நம்மை போல பாடுபட்ட ஒரு கஷ்டம், பயங்கர வியாதி, பயங்கர கஷ்டம், பாடு, மரணம், 36 மணி நேரம் குட் ஃப்ரைடேயில் நம்ம தியானிக்க போகிறோம். ஆமாம், ஆண்டவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்த சிலுவை மரணம் ரொம்ப மிகவும் கொடூரமானது. பேரார் உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி நீங்கள் இயேசு நாமத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து நீங்கள் செபிக்கும் பொழுது அந்த நாமத்தில் ஆண்டவர் வெற்றியை கர்த்தர் வைத்திருக்கிறார். சந்தோஷமாக இருக்கீங்களா? தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஏன் அப்படி சொல்றாங்க? இவங்க எல்லாம் யூத ஜனங்கள், யூத ராஜகுலம் ஆனவர்கள். யாரெல்லாம்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவங்களெல்லாம் இஸ்ரேல்லேருந்து அவங்கள அடிமைகளாக கொண்டு போகப்படுறாங்க. அடிமைகளாக கொண்டு போகும்பொழுது வனாந்தரத்தில் போகிறாங்க, ரொம்ப கஷ்டம். அப்படி போகும்பொழுது அநேக வாலிபர்களை வெட்டிட்டாங்க, கொன்னுட்டாங்க. அநேக ஸ்திரீகளை அவளை வெட்டி கொன்னுட்டாங்க. அநேக சின்ன சின்ன குழந்தைகளாம் மோதி அடிக்கப்பட்டு எல்லாம் அப்படியே செத்து போனாங்க. இதெல்லாம் பார்த்தவர்கள் தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இதெல்லாம் பார்த்துட்டு இதை தான் சொல்கிறாரு, இந்த அக்னியில் உங்களை வனங்களெல்லாம் நான் அக்னியில் போடுவேன்னு சொன்னீங்களே, போடுங்க. அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கார். அவர் தப்புவித்தாலும் சரி தப்புவிக்கவில்லைனாலும் சரி, நீ ஏற்படுத்தியிருக்கிற இந்த சிலையை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? ஆராதிக்க மாட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை
தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவன் பார்த்துருக்கான், அவ்வளோ பேர்த்தையும் வெட்டி போட்டதெல்லாம் பார்த்துருக்கான். அப்போல்லாம் எதுவும் நடக்கலை. இதில் ஆண்டவர் அற்புதம் செய்வார்னா நிச்சயம் செய்வார். நீங்கள் பேசுகிற வார்த்தையிலே விசுவாசம் இருக்க வேண்டும். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை என்ன பண்ணுறாரு? தப்புவிக்க சொல்லுங்களேன், வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்களேன், வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஆகவே தேவனாகிய கர்த்தர் இவங்க கண்ணில் பார்த்தது எல்லாமே. வாலிபர்கள்லாம் வெட்டப்பட்டார்கள், ஸ்ரீகள் வெட்டப்பட்டார்கள், பிள்ளைகள்லாம் மோதி அடிக்கப்பட்டார்கள். இதெல்லாம் ஆண்டவராகிய தேவன் லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது எல்லாம் நடக்கும். ஆண்டவர் சொல்வார், எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். உனக்கு கிடைத்த இந்த நல்ல நாளில் ஆகிலும் நீ நன்மைக்கு ஏதுவானதை சிந்தித்தாயானால் உனக்கு நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்வார். உன் பிள்ளைகள் மோதி சாவார்கள். உங்கள் குடும்பம் இந்த இஸ்ரவேல் பயங்கரமான ஒரு கஷ்டத்துக்குள்ளே போகும், இருண்ட காலத்துக்குள்ளே போகும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் ஆண்டவர் அன்றைக்கி கண்ணீர் விட்டார். விம்மி விம்மி அழுதாராம். ஏசு கண்ணீர் விட்டார்ன்றல, அதாவது ஒரு சின்ன பிள்ளை எப்படி விம்மி விம்மி அழுதோ அப்படி விம்மி விம்மி அழ ஆரம்பித்தாராம். நீங்கள் இப்போ இன்னும் இஸ்ரேல் பற்றி அடிபட்டு கொண்டிருக்கிறது ஏன் தெரியுமா? அவங்க சொன்னாங்க, இந்த சாபம் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் சேரட்டும். அதுதான் இன்னும் அடி வாங்கிட்டு இருக்காங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னமா? போதிக்கப்பட்டேன். பவுல் சொல்றாரு, நான் போதிக்கப்பட்டிருக்கேன். எப்படி போதிக்கப்பட்டிருக்கேன்? தாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டிருக்கேன், வாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டிருக்கேன், எல்லா இடத்துலையும் எல்லாவற்றையும் திருப்தியாகும்படி போதிக்கப்பட்டிருக்கேன், பட்டினியாக இருக்கவும் போதிக்கப்பட்டிருக்கேன், பரிபூர்ண அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு போதிக்கப்பட்டிருக்கிறபடினாலே நான் என்ன பண்ணுறேன்? முற்றிலுமாய் நான் உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன். நம்பர் 1, ஐ சரண்டர் மை வேஸ் டு காட். என்னுடைய வாழ்க்கையை நான் என்ன பண்ணுறேன்? சரண்டர் பண்ணுறேன். டோட்டலாக சரண்டர் பண்ணிடுறேன். டோட்டல் சரண்டர். ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் சரண்டர் பண்ணிட்டீங்க. தேவையில்லாத காரியங்கள்லாம் உங்கள்கிட்ட எடுத்து போட்டுங்க. ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் சரண்டர் பண்ணுங்க. ஆகவே இந்த காரியத்தில் நீங்கள் இப்படி செய்யும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்க. சம்டைம் நம்ம நினைக்கிறோம், அற்புதம் ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலை அப்படி என்று நினைப்பீர்கள்னு சொன்னால், இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில் எந்தெந்த காரியத்தெல்லாம் விடணுமோ அந்தந்த காரியத்தெல்லாம் விட்டுருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஒரு பையன் ஜோபிச்சு சேர்ந்தான் ரொம்ப நாள் வேலைக்காக. சென்னையில் எப்படியாவது வேலை கிடைச்சிடும் ரொம்ப நாளாக ஜெபிக்கிறான். ஜெபிச்சு எல்லா ஊழியக்காரங்கள்ட்ட கேட்குறான், வேலை கிடைக்குமா, கடைசி வரைக்கும் வேலை கிடைக்கல. அதனால் ஆண்டவர் செய்ய முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, அவனோட ஃப்ரெண்டு துபாயில் இருக்கும் பொழுது, நீ வா இங்கே அப்படின்னு சொல்லி வந்திருக்கான். அவன் டூரிஸ்ட் விசாவில் போயிருக்கான். டூரிஸ்ட் விசாவில் போனால் வேலை செய்ய முடியாது. டூரிஸ்ட் விசாவில் போயிட்டு அங்கே ஒரு கம்பெனியில் அப்படியே போய் தேர்ந்து அங்கே செலக்ட் ஆகி அவங்க என்ன பண்ணாங்க, திருப்பியும் சென்னைக்கு அமிச்சு திருப்பி சென்னைக்கு வரும்பொழுது அவன் பெரிய ஒரு ஆர்டரோட அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டரோட ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து திருப்பியும் துபாய்க்கு போகும்படி அந்த கம்பெனியில் வேலை செய்யும்படி கர்த்தர் உயர்த்தினார். அவன் ஜெபம் பண்ணது என்னென்னா சென்னையில் வேலை, ஆனால் ஆண்டவர் கொடுத்த வேலை என்னென்னா துபாயில் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கொடுத்தார். அப்படி தான் கர்த்தர் உங்களுக்கு சில வழியை அடப்பார், சில வழியை திறப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேரோட வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி தான் தள்ளுவார். நீங்கள் நினச்சிட்டு இருக்க இந்த அற்புதம் இப்படி தான் நடக்கும், இந்த ஆசீர்வாதம் இப்படி தான் நடக்கும். நோ, அப்படி நடக்காது. நீங்கள் நினைக்கிறபடி கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டார். கர்த்தர் கொடுக்குற அற்புதம் ஆசீர்வாதமான அற்புதம், மகிமையான அற்புதம். ஆமென். நீங்கள் நினைக்கிறபடி அற்புதம் நடக்காது. கர்த்தர் வேறு வழியாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம்புற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ, மத்தேயு 26:39 எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 26:39. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அல்ல, யாரோட சித்தத்தின்படி? எதுவுமே உங்கள் சித்தத்தின்படி நடந்தால் அது ஃபெயிலியருங்க. கர்த்தரோட சித்தத்தின்படி நடக்கணும். ஜோமணி பாருங்கள். ஆண்டவர் கொடுத்தாருன்னா சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் கொஞ்சம் ஒன்றுமே பதில் சொல்லணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் என்ன பண்ணணும்? நம்ம ஜெபம் பண்ணணும். அது வரைக்கும் என்ன பண்ணணும்? சர்ச்சுக்கு வரணும். அது வரைக்கும் ஆண்டோட வார்த்தையை படிங்க, வார்த்தையை மெடிடேட் பண்ணுங்கள். இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிக்கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களே ஆஸ்வதிப்பார்.
ஆமென் ஹalleluya. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. கிருபையில் என்ன பண்ணு? பலப்படு. ஆமென். படிங்க. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்திலும் ஒப்புவி. ஆமா, என்ன பண்ணணுமா? உங்க பிரச்சனை வருது, உங்க சூழ்நிலை வருது அப்படின்னு சொன்னா உங்களால செபித்து பாருங்க. உங்களால செபிக்க முடியல என்று சொன்னால் உங்களை விட அபிஷேகத்தில் கூடினவர்கள்ட்ட நீங்க கவுன்சிலிங் போங்க. இல்லை கவுன்சிலிங் வேணாம்னா நல்ல கவுன்சிலர் யாருன்னா ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர், அவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நான் என்னுடைய முதல் பாயிண்ட் சரண்டர். உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் ஆண்டவருக்கு முன்பாக என்ன பண்ணணுமா? சரண்டர் பண்ணிடணுமா? என்ன பண்ணணுமா? சரண்டர் பண்ண. டோட்டல் சரண்டர். ஆண்டவர் சமூகத்தில் டோட்டல் சரண்டர் யுவர் வேஸ் டு காட். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க? ஆண்டவரே நான் இல்லை, என் சித்தம் அப்படி இருக்கணும், என் சித்தம் அப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது இல்லை. கர்த்தருக்கு நீங்கள் சரண்டர் பண்ணுவீங்க. உங்களை சரண்டர் பண்ணிட்டானா ஆண்டவர் அற்புதமாக வழி நடத்துவார், அதிசயமாக வழி நடத்துவார். ஆகவே பயப்படாதீங்க. உங்கள் காரியங்கள் எல்லாம் என்னவா மாறும்? ஜெயமாக மாறும். எப்படி மாறும்? ஜெயமாக மாறும். சொல்லுங்கள், ஜெயமாக மாறும். சொல்லுங்கள், ஜெயமாக மாறும். ஆமென் ஹalleluya. ஆகவே நிறைய டார்ச்சர், நிறைய பிரச்சனை வருதும் போல ஆண்டவர் சமூகத்தில் கையை உயர்த்துருங்க. ஆண்டவரே சரண்டர் லார்ட். இன்றைக்கி 86 வயசு, 90 வயசு, 100 வயசுக்குள்ளே வயதான பாட்டிமார்கள், வயதான தாயார்கள் இருப்பீர்கள். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். அவங்கள வச்சு பார்க்கவும் முடியாது. அவங்களெல்லாம் அவங்க சொல்லுவாங்க சில பேர் என்கிட்ட, அவங்க சீக்கிரமாக ஆண்டவர் எடுத்துக்க சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுங்கன்னு. அப்படி ஜெபம் பண்ணுன்னா பண்ண முடியாது, அப்படி பண்ணக்கூடாது. ஆனால் என்ன செய்யணும்? ஞானமாக நடந்து கொள்ளணும். எப்படி கொடுத்துக்கணும்? ஆண்டவரே இவங்க ஆத்மாவை ஆண்டவரே அமைதலாக உங்களுடைய சமூகத்தில் வந்துட்டோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்கள். அது தப்பு இல்லை. ஏன்னு சொன்னால் இந்த பூமியிலே அந்த ஆவி ஆத்மா சரீரம் பெட்டில் படுத்து கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிறதையும் அதில் பார்க்குறவங்களுக்கும் கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம். அதனால் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்கள எப்படி ஜெபம் பண்ணுமா? ஞானமாக ஆண்டவர் இயேசு நாமத்தை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க. அப்படிலாம் தப்பு. ஞானமாக நடந்து கொள்ளுங்க. அவரோட ஆத்மாவை சமாதானத்துக்குள்ளே கடந்து செல்லுங்க அப்படின்னு சொல்லி செப்பிங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட இருப்பார். ஸ்டார்ட் என்ஜாய் யுவர் ப்ரெசன்ட் டே. ரெண்டாவது குறிப்பு என்னவென்னா, உங்கள் நாளை எப்படி ஆஸ்வதிக்கணுமா? ஸ்டார்ட் என்ஜாயிங் த. கசந்துட்டே இருக்கோட காலில் எதிர்த்து காப்பி குடிச்சோன்னா என்னடா இன்றைக்கி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் அந்த சின்ன சின்ன ஆசைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ரெயின்போ பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்கள் வானவில் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அந்த வானவேலை பார்த்துருக்கோம். அப்போ வானவேல் பார்க்குறப்பெல்லாம் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், வெள்ளத்தினால அழிக்க மாட்டேன். அது மாதிரி சின்ன சின்ன ஆசைகள்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கி காலையில் எந்திரிச்சிருக்கீங்களா? நன்றி ஆண்டவரே. மூச்சு விடுறீங்களா? நன்றி. கண்ணை திறந்துருக்கீங்களா? நன்றி. காலையில் காஃபி குடிக்கிறீங்களா? நன்றி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்களா? நன்றி. எல்லாத்துக்கும் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். எல்லாத்துக்கும் உம்முன்னு மூஞ்சி வச்சுட்டு இருக்கக்கூடாது. இப்போ டூர் போனான்னா எல்லாம் உம்முன்னு மூறாக மூஞ்சி வச்சுருந்தாங்க. நம்ம பஸ்ஸு தான் சும்மா இருந்துச்சு. ஆனால் வேனில் பட்டையை கிளப்பிட்டாங்க எல்லாம் போட்டு. எல்லாம் டான்ஸு கீன்ஸு அந்த என்ஜாய் பண்ணுறத என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்சம் பூவை பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குது, ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் கையில் காசு தான் இல்லை, பரவாயில்ல நல்லாயிருக்கு. உங்களே கரண்ட்டை போய் பார்த்துட்டு ஐயோ நான் அசிங்கமாக இருக்கேன், இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் நல்லா இருக்கேன், நானுக்கும் இப்போ அப்புறம் அனுப்பேன். ஆண்டவரை கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் நான் எங்கேயோ போயிருப்பேனே. இது அந்த மாதிரி நினைக்கிறோம்ல. கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் நல்லா இருப்போம், கொஞ்சம் குட்டையாக இருந்தால், கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால், கொஞ்சம் வெயிட்டு போட்டால் நல்லா இருக்குமே. எல்லாத்துக்கும் ஆண்டவர் கொடுக்கறதா. ஆண்டவர் ஆட்டுக்கு வாழை ஆண்டவர் என்ன வச்சுருக்காரு? ஆழ்ந்து தான் வச்சுருக்காரு இல்லையா? ஆட்டுக்கு மாடு மாதிரி வாழை வச்சாரா? வச்சுருக்க வேண்டியதான. ஈலாம் ஈஸியாக வெட்டிக்கலாமே. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுத்துருக்காருல்ல, அதுக்கு நன்றி. இன்றைக்கி சாப்பாடு கொடுத்துருக்காங்களே, அதுக்காக நன்றி. இன்றைக்கி நல்ல உடையை கொடுத்துருக்காங்களே, அதுக்காக நன்றி என்று என்ஜாய் பண்ணுங்கள். ஆண்டவர்கிட்ட சந்தோஷமாக இருங்க, எப்பொழுதும் அன்பாக இருங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையான தேவச்சனமே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது, ஸ்பெண்ட் டைம் வித் காட்ஸ் வேர்ட். ஆண்டோட வார்த்தையில் நீங்கள் என்ன பண்ணணுமா? அதில் நிலைத்திருக்கணுமா? சரண்டர் யுவர் லைஃப் டு காட். ஸ்டார்ட் என்ஜாய் த ப்ரெசன்ட் டே. ஸ்பெண்ட் டைம் வித் காட்ஸ் வேர்ட். ஆண்டோட எல்லாம் பாசிட்டிவாக மாறும். ஆண்டோட வார்த்தையை சொல்ல 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 உங்கள் வார்த்தையால் நிரம்பி நிற்க 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 கர்த்தர் உங்களே ஆஸ்வதிப்பார். ஆமென். சங்கீதம் 19ஆம் அதிகாரம், எல்லாரும் பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. சங்கீதம் 19ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. சங்கீதம் 19 7லேருந்து 11 வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம்.
கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உரிப்பதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி முழுமையானதும் பேதையை ஞானமாக்கிறது. அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பயம் சுத்தமும் என்றென்றைக்கு நிலைவத்துமாக இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்க தேனிலும் தென்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகள் உமது அடியான் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகள் கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த சொல்லுங்க மிகுந்த சொல்லுங்க மிகுந்த மிகுந்த ஆமென் மிகுந்த பலனுண்டு. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் பாருங்க. வசனம் சொல்லுகிற சங்கீதம் 50:15 ஆபத்து நாளை என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்தில் நேராக என் கண்களை. இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்குள்ளே இருந்த கர்த்தர் சீயோனிலிருந்து என்னை ஆசீர்வதிப்பார். எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிற வானத்தையும் பூமியை படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நம்புற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவஜனமே, இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் ஆண்டோட வார்த்தையில் பிரியமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், பலியை இல்லை, நான் என்னத்தை தேடுறேன், இரக்கத்தை தேடுறேன். சர்வாங்க தகன பலி உங்களுக்கு பிரியமில்லை, ஆனாலும் நொறுங்குண்ட ஆவியே. தேவனுக்கேற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவி தானே. தேவனே நொறுங்குண்டதும் நறுகுண்டதுமான நீர் புறக்கணியீர். நொறுகுண்ட கஷ்டப்படுறதுனால வேதனைப்படுறதுனால ஆண்டவர் என்ன பண்ண போறார்? புறக்கணிக்க மாட்டார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்பர் ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆகவே உங்கள் இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்து இருக்க கடவுது. ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜபிக்கிறப்ப நான் பாட்டு கட 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 கடன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரே அந்த காரியம் அந்த வேலையை கொடுங்க, ஆண்டவரே கல்யாணத்தை சீக்கிரத்தை முடிச்சு கொடுங்க, ஆண்டவரே அந்த காரியங்கள். அப்படி இல்லை. அவர் பேசணும், நீங்கள் கேட்கணும். நீங்கள் பேசணும், அவர் கேட்கணும். அவர் பேச நீங்கள் கேட்க, அவர் பேச நீங்கள் கேட்க, நீங்கள் பேச அவர் கேட்க, அவர் பேச நீங்கள் கேட்க. புரியுதா உங்களுக்கு? இந்த ரெண்டு பேரும் கம்யூனிகேஷனாக இருக்கும். எடுத்தோன்னே ஃபோனை எடுத்து கட கட கடன்னு ஃபோனை வச்சுட்டு வச்சுட்டு அப்படியே வச்சுருவீங்களா? இல்லை, அவங்க சொல்கிறது என்னென்னு கேட்பீங்க இல்லையா? ஃபோன் பண்ணுறப்ப அப்படி தான் நடக்குது இல்லையா? இல்லை, நான் சொல்கிறது கரெக்டாக தப்பா? ஆமாம். என்ன பண்ணுறேன், ஃபோன் பண்ணுறது எடுத்தோன்னே நீங்கள் சாயங்காலம் என்ன குழம்பு, நைட்டு என்ன சாப்பாடு, மத்தியானம் என்ன சாப்பாடு, அதை செஞ்சு போய் இதை செஞ்சு போய் சரி வச்சிடுறேன். அப்படியா? அவங்க சொல்லுவாங்க, இல்லை இன்றைக்கி வந்து ரசம் வந்தும் கருவாடும் இருக்குது, நம்ம சாம்பார் நினச்சோமே, இல்லை கொஞ்சம் ரசத்தை மாற்றி சாம்பாரை வை. அப்படி பேசுகிறோம், கேட்குறோம். ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்கள், பேச கேட்க, பேச கேட்க. சொல்லுங்களேன், பேச கேட்க. பக்கத்தில் ஒரு 2 பேர் தட்டி பேச கேட்க சொல்லுங்கள். பேச கேட்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சந்தோஷமாக இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சங்கீதம் 119:93 எடுத்து வாசிங்க. சங்கீதம் நாம் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். ஆண்டோட வார்த்தை சொல்லணும். சங்கீதம் 118:17 பார்த்தீங்கன்னா, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஆகவே வசனத்தை மாத்திரம் பேசுகிறதா இல்லாமல் வசனத்தின்படி நம்ம நடக்கணும். வசனம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். நான் முதல் சொன்னேன் என்னவென்று சொன்னால், சரண்டர் யுவர் வே டு காட். உங்களுடைய நீங்கள் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் என்ஜாயிங் யுவர் ப்ரெசன்ட் டே. 3வது, ஸ்பெண்ட் டைம் வித் காட். 3வது, ஸ்பீக் த வேர்ட் ஆஃப் காட். 4வது என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை என்ன பண்ணுங்க, பேசுங்க. ஸ்பீக் த வேர்ட் ஆஃப் காட். சங்கீதம் 23:1 6 வரைக்கும் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சங்கீதம் 1-6 வரைக்கும், சங்கீதம் 23:1-6 வரைக்கும். கர்த்தர் என் மேய்ப்பராக, கர்த்தர் என் குடும்பத்துக்கு மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் என் புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என் குடும்பத்தை கொண்டு போய் விடுகிறார். ஆமென். 3வது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என் குடும்பத்தை நீதியின் பாதையில் நடத்துவார். 4வது, நாம் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்பட
தேவரீர் என் குடும்பத்தோடு இருக்கிறேன். உம்முடைய கோலும் உம்முடைய கடியும் என் குடும்பத்தை தேற்றும். 5, என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் குடும்பம் ஆமேன். ஆமாம், அடுத்தது, என் ஜீவனுள்ள நாளாம் என் குடும்பம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி, நன்றி. குடும்பத்தை வச்சு ஜெபிங்க. இந்த வார்த்தையே ஜெபமாக மாறிடும். ஆண்டோட வார்த்தையே ஜெபமாக மாறிச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்புறீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவருங்க. ஆமேன். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை கொண்டாந்து வைங்க, கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்காரு? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்துருக்காரா இல்லையா? கொடுத்துருக்காரா இல்லையாங்க? ஆமாம். நமக்கெல்லாம் எப்படி போதிச்சிட்டாங்கன்னா, நம்ம பாவினா நம்ம என்ன பண்ணுவோம், துண்டை கட்டிட்டு போய் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்போம் பரலோகத்தில். நீ இந்த பாவம்லாம் செஞ்ச, நீ அந்த பாவம் செஞ்ச, இந்த பாவம் செஞ்ச, இந்த பாவம் செஞ்ச, போ நரகத்துக்கு அப்படின்னு சொல்கிற ஆண்டவராங்க நம்ம ஆண்டவர் இல்லை. நான் உன்னை மன்னிச்சிருக்கேன், நான் உனக்காக அந்த பூமிக்கு வந்தேன், நான் ரத்தம் சிந்திருக்கிறேன், நீ என் ரத்தத்தை கிளைம் பண்ணியிருக்க, நீ ஜெபம் பண்ண, அதனால் நீ எங்கே போ? பரலோகத்துக்கு போ. ஆண்டவர் எடுத்த உடனே வா, மெசேஜ் ஆரம்பிக்கிறப்பே நீ நரகத்துக்கு போவ, அங்கே புளியில் அந்த நெருப்பில் தள்ளுவ அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? இல்லை. சுகப்படுத்திக்கிட்டு போயிட்டே இருந்தார். அங்கங்கே சுகப்படுத்துகிறார், ஆரோக்கியத்தை படுத்துகிறார். அப்புறம் கடைசியில் தான் சொல்கிறாரு, லூக்கா 21 கடைசியில் சொல்கிறாரு, மத்தேயு 24 கடைசியில் சொல்கிறாரு. இதெல்லாம் எப்போ சொல்கிறாருன்னா கடைசியில் தான் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு உலகம் இருக்குது, அழிய போகுது, அதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கிறேன், நீங்கள் என் நாமத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நான் பரலோகத்தில் உனக்கு ஒரு இடத்த நான் ஆயத்து பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லுகிற ஆண்டவர். பூமியில் இருக்கும்பொழுது ஆண்டவர் ஒரு ஜெபம் பண்ணினார், தெரியுங்களா உங்களுக்கு? யோவான் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து படிங்க. யோவான் 17:11 படிங்க. நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவைகளை நம்மைப் போல் ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். என்ன சொல்லலாம்? யார் ஜெபம் பண்ணாருங்க? அது இயேசு கிறிஸ்து. எதுக்காக ஜெபம் பண்ணாரு? இந்த பூமியில் இருக்கும் பொழுதே ஜெபம் பண்ணாரு. உம்முடைய நாமத்தினால என்ன பண்ணும்? காத்துக்கொள்ளுன்னு ஏற்கனவே அவர் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். அதனால அற்புதம் நடக்கும். 2ஆம் வசனம் படிங்க, அடுத்தது படிங்க. நான் அவர்களுடைய உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகல. நீங்க யாருமே கெட்டு போக மாட்டீங்க. இயேசு நாமத்தில் அடைஞ்சா பரலோகம் நிச்சயம். ஆமென். உங்களுக்கு எனக்கும் பரலோகம் நிச்சயம். ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். இங்கே அடுத்தது, இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வரேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படிக்கு உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையில் அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஏற்கனவே ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். நம்ம பரலோகத்துக்கு உரியவர்கள். ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. அப்புறம் நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி. இதெல்லாம் முக்கியமான வருஷம். நீ என்ன பண்ணுங்க? அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்கள் தீமை நின்று காக்கும்படி வேண்டிக். என்ன சொல்றார் பாருங்க. நான் உங்களிடத்துல வரேன். அவங்களாம் இங்கே தான் இருக்காங்க. அவங்க இந்த பூமியில் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கணும்னு அவர் ஜெபம் பண்ணல. அவர் என்ன பண்ணுறாராம்? நம்ம எப்படி ஒன்றா இருக்கிறோமோ, பிதா குமாரன் பரிசுத்தாவி ஒன்றா இருக்கிறோமோ, அதே ஃபெலோஷிப்பு, அதே உண்மை, அதே ஆசீர்வாதம், அதே பாக்கியம் அவங்களுக்கும் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராக தேவன் சொல்லியிருக்காரு, அவர்களுக்கும் இந்த ஒருமனப்பாடு வேணும். அவங்களையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. ஏற்கனவே இந்த பூமியிலே நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஜெபத்தை அவர் இந்த பூமியில் பண்ணிட்டார். அந்த சத்தம் அந்த பூமியில் தான் இருக்குது. நம்புறீங்களா? இஸ்ரவேலில் சொல்லியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சத்தம் இங்கெல்லாம் இருக்குது. அந்த சத்தம் ட்ராவல் பண்ணியிருக்கு, உங்ககிட்ட வந்திருக்கு, உங்களோடு இருக்குது.
அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர், நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாக என் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஆகவே பிரியமான தேவச்சனமே, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மீது என் மீது இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். சந்தோஷமாக இருக்கிறவங்களெல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படித்து அதோட முடிக்கிறேன். ஏசாயா 26:1 எடுத்து வாசிக்கலாம். அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலாக அரணுமாக ஏற்படுத்துவார். அக்காலத்திலே என்னவா எப்படி இருக்கு? அக்காலத்திலே யூதா தேசத்திலே பாடப்படும் பாட்டாவது, என்ன பாட்டு? பெலனான நகரம் நமக்கு உண்டு. நம்பிக்கையா இருக்கீங்களா? நமக்கு பெலனான நகரம் உண்டு, ரட்சிப்பை அதற்கு மதிலாக அரணுமாக ஏற்படுத்தினார். ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு எனக்கும் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறேன்னு சொன்னவர். அக்காலத்திலே பாடப்படும் பாட்டு, பெலனான நகரம் எனக்கு உண்டு, ரட்சிப்பையே அதுக்கு மதிலாக. ரட்சிப்புனா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களே, இயேசுன்றதுனால ரட்சிக்கப்பட்டீங்களே, பிறந்துட்டீங்களே, ஆண்டோட பிள்ளையாக மாறிட்டீங்களே, புத்திர சிகாரத்தை வாங்கிட்டீங்களே, நீதிமான அந்தஸ்தை மாற்றிட்டீங்களே, மணவாட்டி என்ற அந்தஸ்தை பெற்றுட்டீங்களே. ஆண்டவர் சொல்கிறாரு, அக்காலத்திலே பாடப்படும் பாட்டு என்னென்னா, பலனான நகரம் நமக்கு உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? பரலோகத்தில் போய் இல்லை, இந்த பூமியிலே பலனான நகரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நம்புறீங்களா? அப்படி நினைக்கணும். நம்ம பரலோகத்தில் போய் தான் கொடுப்பாருன்றது இல்லை, இந்த பூமியில். அதுக்கு எதுக்கு அப்புறம் அவர் வரணும்? இந்த பூமியிலே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், தெய்வீக பிரசனத்தோடு இருக்கணும், ஆண்டோடு கூட இருக்கணும். பலனான நகரம் எனக்கு உண்டு, ரட்சிப்பே அதுக்கு மதிலாக அரணாக. பரலோகத்தில் போய் கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லைங்க, இந்த பூமியிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நம்புறீங்களா? வசனம் சொல்லுது, அக்காலத்திலே, அக்காலத்திலே, இந்த நாளிலே கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், பாடப்படும் புது பாட்டாவது. என்ன பாட்டுனா, பலனான நகரம் எனக்கு உண்டு, ரட்சிப்பே அதுக்கு மதிலாக அரணாக. 3ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம், அதோடு நான் முடிக்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். ஆமென். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவன் யாருங்க? யாரு உறுதியாய் பற்றி கொண்டவன்? யாரு? நீங்கள் தான். எப்படி பற்றி கொள்ளணுமா? ஏனோ தானன்னு இல்லை, எப்படி பற்றி கொள்ளணுமா? உறுதியாக பற்றி கொள்ளணுமா? ஆண்டோட வார்த்தையில் உறுதியாக இருக்கணுமா? ஜபத்தில் உறுதியாக இருக்கணுமா? ஆலயம் கூடுதத்தில் உறுதியாக இருக்கணுமா? உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு. ஆண்டவர் சொல்லுங்களேன், பூர்ண சமாதானத்தோடு சொல்லுங்கள், பூர்ண சமாதானத்தோடு. மீதமுள்ள 15 நாளும் ஆண்டவர் பூர்ண சமாதானத்தோடு கர்த்தர் காத்துக்கொள்வார். ஆமென். உம்மை பற்றி கொண்டிருக்கிறேன், உங்களை என்னையும் ஆண்டவராகிய தேவன் உம்மை நாங்கள் நம்பியிருக்கிறபடினால் எங்களுக்கு பூர்ண சமம், முழு சுகம், முழு சுதந்திரம், முழு ஆசீர்வாதம், முழு எல்லாவற்றையும் அபண்டன்ஸ் பிளெஸிங், ஆசீர்வாதத்தின் தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, நல்ல தேவனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையினால இரக்கத்தினால ஆண்டவரே இந்த ஆராதனையை நீங்கள் ஆசீர்வதிச்சு கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே உடைய மகிமையுள்ள ஜீவனுள்ள பிரச்சனை எங்களோடு கடந்து வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் கேட்ட வார்த்தைப்படி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் கிருபை என்றும் உள்ளது, உடைய கரத்தின் கிரிகளை நெகிழ விடாதிருப்பீராக என்ற வார்த்தைப்படி ஆண்டவரே நாங்கள் உண்மையே நோக்கி பார்த்து உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து எங்களுடைய எல்லா காரியங்களையும் உம்முடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் ஜெயிக்க, இந்த உலக வார்த்தையில் விசுவாசத்தை பிடித்து கொண்டு ஓட கர்த்தர் கிருபை பாராட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே, நல்ல போராட்டத்தை போராடினேன் சொல்லப்பட்டபடி ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லாதபடி விசுவாசத்தை காத்துக்கொள்ளத்தக்கதான ஒரு கிருபை எங்களுக்கு தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய காரியங்கள் தாமதமாகிறது நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் உடைய விசுவாசத்தை விட்டு உம்மால் கொண்டு நம்பிக்கை விட்டு நாங்கள் தவறி விலகி விடாதபடிக்கு ஆண்டவரே அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் கடைசி பரியந்தம் நடத்துவார்.
இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்கள் என்ற தேவன் மரண பரியந்தங்களை நடத்துவார் என்ற வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டு விசுவாசத்தில் நாங்கள் வெற்றி பெற கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. பிசாசு வைத்திர எல்லா தந்திரங்களையும் நாங்கள் முறியடிக்கத்தக்கதாக விசுவாசம் என கேடகத்தை பிடித்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக உடைய திரு சமூகத்தை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல இயேசுவாமே. ஆமீன் ஆமீன். ஜெப தேவைக்கு 9894913619. எல்லாரும்